குங்கும சிமிழ்ல என்ன செய்யறாங்கன்னா சுத்தம் பண்றாங்க. ஆமா, சிட்டெரும்பை போட்டு மூடிவிட்டு தன்னுடைய முந்தானையிலே முடிந்து கொண்டாரா. சித்தம் எடுத்து ஆமா சிமிழ போட்டு அடைச்சி முந்தானை முடிச்சு உள்ள சொருகினாங்க. 2 நாள் கழிச்சு திறந்து பார்ப்போம் இதற்கும் அந்த பரமசிவன் படி அளந்திருக்கிறாரா என்று சோதனை செய்யலாம் என்று அப்படியாக மனதிலே எண்ணம் கொண்டு வைத்து விட்டால் 2 நாளும் ஆனதாம். ஆமா, 2 நாள் கழித்து ஆன பிற்காடு மறுபடியும் அந்த நந்தவனத்திற்கு பூக்களை சேகரிப்பதற்காக செல்லும் போது அம்பாளுக்கு அந்த நேரத்தில் தான் சிந்தனை வந்துச்சு. அடடா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த சிமிழ்ல போட்டு சிட்டெரும்பு போட்டு வச்சமே. ஆமா, இன்று திறந்து பார்ப்போம். ஆமா, அந்த சிட்டெரும்பு உயிரோடு இருந்தார், பிழைத்திருந்தார் 34 ஜீவன்களுக்கும் மறவாமல் படியளக்கக்கூடிய பரமசிவன் என்பதை நம்ம ஒத்துக்கலாம். அது உண்மையாகும். ஆமா, அது செத்து போயிடுச்சுன்னா என்ன செய்யலாம்? அவ்வளவுதான். ஆமா, நம்ம போய் சொல்லிட்டு சின்ன விட்டு போறாரோ, யாரு விட்டு போறான்னு தெரியல. சில்ல விட்டு தலையில ஒண்ணு வச்சுக்கிற யாரு? ஆமா, கங்காதேவி சின்ன விடுதானா? சின்ன விடு. சரி, சின்ன விடுறாரு. நம்ம ஓசம்ல உலகத்துக்கு படியாத போறாரா இல்ல சின்ன வீட்டுக்கு போறாரா? ஓசம் சின்ன வீட்டுக்கு போறாரா? மேல கங்கா வைக்கிறாங்க. ஆமா, யாரு? சின்ன வீடு. ஒரு கங்கா வீட்டுக்கு போறாரா? ஆமா, அப்ப சிந்தனை பண்ணாங்க. சிந்தனை செய்வதற்கு அம்பாளாகப்பட்டவர் யோசனை செய்து பார்க்கிறார். அப்படி அந்த ஞாபகம் வந்த பிற்பாடு 2வது நாளிலேயே அந்த சிமலை திறந்து பார்க்கிறாளா. ஆமா, செத்து போல அந்த சிமிழை திறந்து பார்த்தவுடனே என்ன ஆகுதான்? சிட்டெரும்பின் வாயிலே ஒரு ஊமுக்கு நோயும் ஒரு சொட்டு ஜலமும் சிமிழ் இருக்குதா. அந்த கூட ஜலம். ஆமா, ஒரு சொட்டு நீரும் ஊமுக்கு நொய்யும் அது வாயிலே கவிக்கொண்டிருக்குது. இதை பார்த்தவுடனே அம்பாளுக்கு கைகள்லாம் நடுக ஆரம்பிச்சிச்சு. அடடா, எப்பேற்பட்ட தவம் செய்து தவறு செய்து. அதுக்கு இல்ல பயம். ஆமா, நம்ம கணவனே சோதனை பண்ணிட்டோம். ஆமா, ஒரு பயம் வந்து போச்சு. பரம்பொருளையே இப்படி சோதனைக்கு உள்ளாக்கி விட்டோம். இந்த பாவத்தை நாம் எங்கு சென்று துடைக்க போகிறோம் என்று நினைத்து கண்டு நடுங்கினாலாம். பயப்படுறாங்க. ஆமா, இந்த செய்தி எப்படியாவது சொல்லிவிட வேண்டும் சிவபெருமான் கிட்ட. மறைக்க கூடாது. மறைச்சாலும் அதுவும் பெரிய பாவமாயிடும். சிவபெருமான் மறைச்சாலும் அது பாவம். ஆமா, சொன்னாலும் ஆபத்து. ஆமா, இருந்தாலும் என்ன செய்யறது? சொல்லிதான் ஆகணும் என்பதற்காக வேண்டி சிவபெருமான் வந்த பிற்பாடு மெல்ல மெதுவாக அடியெடுத்து அங்கு சிவபெருமான் கிட்ட நெருங்கி போராடா. ஆமா, சுவாமி, தங்களிடம் ஒரு செய்தி சொல்லணும். அதாவது என்னன்னா, உங்களை சோதிப்பதாக என்று தவறாக மனசுல எண்ணம் கொண்டு வந்த உடனே எனக்கு பசியாக சாதம் போட்ட நல்லா பார்த்து சாப்பிட்டேன், கொஞ்சம் தலாட்டினேன், பின்னாடி செய்தி சொல்ல போற சுவாமி. அதாவது 2 நாட்களுக்கு முன்பாக நான் ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டேன், படிகளக்கக்கூடிய பணியை ஒரு நாளாவது கண்கூட காண வேண்டும் என்று. அதற்காக நீங்கள் மறுத்து விட்டீர்கள். ஆனால் உங்களை சோதனை செய்வதாக முட்டாள்தனமாக மனதை எண்ணம் கொண்டு ஒரு சிட்டெரும்பை பிடித்து அந்த சிமிழிலே போட்டு அடைத்து வைத்து 2 நாட்களாக மூடி வைத்து விட்டு, ஆனால் அதை திறந்து பார்த்தால் அதற்கும் நீங்கள் தவறாமல் படிகளந்திருக்கிறீர்கள் என்று சொன்னவுடனே சிவபெருமானுக்கு என்ன ஆகுதா? அது கோபம் நல்ல பிறக்குது. அம்பாளுக்கு பார்வதா என்ன காரியம் செய்து விட்டாய்? இந்த உலகத்திற்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடிய நீ போயும் எந்த பாவமும் அறியாத அந்த சிட்டெரும்புக்கு நீ இழைத்த பாவத்தை எப்படி அடி துடைக்கப் போகிறாய்? அதாவது இன்று முதல் உனக்கு இடபாகம் கிடையாது. நானும் நிறைய பாவத்தை பண்ணிக்கிறேன். என் பாவத்தை எப்படி துடைக்க போறேன்னு தெரியல. ஆமா, என்ன பாவம்? என்ன பாவம்? எவ்வளவு ஏழைகளுக்கு ஆசா அள்ளி கொடுத்துக்கிறேன். காலையில டிஃபன் வாங்கி கொடுக்குறான், மதியம் சாப்பாடு வாங்கி கொடுக்குறான், நைட்ல டிஃபன் வாங்கி கொடுக்குறான். அதுல புண்ணியம் தானே? புண்ணியம் தான். பாவம் கிடைத்த பாவத்திற்காக உனக்கு தோஷமாகப்பட்டது பிடித்துக் கொண்டது. என்ன தோஷம்? ஆகையினால் முட்டை தோசையா சாத தோசையா? தோஷம்ன்ற தோஷம் இந்த குழந்தைங்க தோஷம் வந்து கழிவு அப்படி வெள்ள கழிவு பாருங்க. குழந்தைங்க தோசை முடிச்சாக்கா
ஆமா அந்த பிடித்த தோஷத்தின் காரணமாக உனக்கு இடபாகம் கிடையாது. இடபாகம் கிடையாது. என்னுடைய இடபாகம் உனக்கு கிடையாது. கைலாயத்திலும் உனக்கு இடம் கிடையாது. ஆமா 16 ஆண்டு காலம் நீ பூவுலகம் சென்று தவம் ஏற்றி உனக்கு ஏற்பட்ட இந்த தோஷத்தை நீக்கிவிட்டு தான் பிறகு என்னுடைய இடபாகத்தை அடைய வேண்டும். ஏன்னா பார்வதி ஒரே பொண்ணுட்டாக்கா தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, இப்போ சரி வான்னு சொல்லி வைக்கலாம், மன்னிச்சுடுவார். ரெண்டாவது ஒண்ணு வச்சுக்கிட்டால முதல் பொண்ணு அவருக்கு ஆகாது. அதனால ரெண்டாவது பொண்ணு வந்து கொஞ்சம் பாசம் வரும். முதல் பொண்ணுனா சின்ன கோபம் அது ஒரு இது. ஆமா பரவாயில்லையா, இப்படி கூட யோசிக்கலாமா? யோசனை பண்ணி ஆகணுங்க, பண்ணி ஆகணும்தான். ஆமா ஒரே பொண்ணு இருந்தாக்கா தப்பு பண்ணா கூட ஏத்துக்குவாங்க. ரெண்டாவது பொண்ணு ஒண்ணு வந்துட்டே பாருங்க, முதல் பொண்ணு என்ன தப்பு பண்ணாலும் ஒரு அவரு உடம்புல உப்பு இல்ல, மீன்ல காரம் இல்ல, சோத்துல வெள்ளம் இல்ல, அதெல்லாம் சொல்லி அப்படி அந்த நேரத்திலே சாபமிட்ட பிற்பாடு அந்த அம்பாளாகப்பட்ட சுவாமி என்னை மன்னித்தருங்க. ஆமா அறியாத செய்த பிழை அரணாரையும் மன்னித்தருள வேண்டும் என்று எவ்வளவோ கெஞ்சி பார்க்கிறார். அவர் வீட்டுக்காரர் எங்க போறாரு எங்க வரான்னு சோதனை பண்ணிட்டு எருமதிக்கு மறைச்சி வச்சுட்டா அப்படின்னா தெரியாத பிழை தெரியாது என்று அந்த நேரம் தான் செஞ்சா அப்ப தண்டனை அனுபவி என்று சொல்லும் போது அந்த நேரத்திலே தேவி இதற்கு மேல் ஒரு வார்த்தை பேச வேண்டாம். ஆமா மீண்டும் ஏதாவது பேசலாம், இன்னொரு சாபத்திற்கு நீ ஆளாக வேண்டும். ஆமா ஆகையினாலே நீ இங்கிருந்து உடனடியாக சென்று விடு என்று அந்த நேரத்திலே சொல்லும் போது வாக்கிட்டால் பொய்யாது வரம் கொடுத்தால் தப்பாது என்று அந்த நேரத்திலே அந்த அரணாரும் அப்படி சொன்னது பிற்பாடு அம்பாளுடைய வேற வார்த்தை பேச முடியல. கோவப்பட்டா ரொம்ப தொல்லை, அவர் என்ன சொல்ற கேட்டு போயிடும். ஆமா அதற்கு மேல் சொன்ன பிற்பாடு வாய் திறக்க முடியல. யாரு பார்த்தா தேவியா என்ன செய்யறாரு, உத்தரவு தர வேண்டும் என்று அந்த நேரத்திலே சுற்றி நல்ல சுற்றி பலமாக வந்து வணங்கி வேண்டாங்க. புள்ளியாரே வேண்டாங்க. எப்பா உங்க அப்பா பண்ண பாத்து பாத்தியா புள்ளியார் அம்மா, புள்ளியார் அம்மா, புள்ளியார் அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க, புள்ளியார் அம்மாவா என்னதான் மாத்தி மாத்தி இது பண்ற. புள்ளியார் இருக்கிறாரு, உள்ள யார் இருக்கிறா? அம்மா இருக்காங்க. புள்ளியார் இருக்காங்கன்னா வேணும் அம்மா, அதான் புள்ளியார் அம்மான்னு வேணும்னா கருமாரி அம்மா புள்ளியாரே வேணும் இருக்கும், அந்த அம்மாவே வேணும் இருக்கும், அதான் புள்ளியார் அம்மா. ரெண்டு பேரும் ஒரே சந்தில யோசிக்கிறீங்களா, யார் சொல்லுவீங்களே தெரியல. கால் கூட ஆயிரம் வந்தாரு, அவர் 1000 நாள் மன்றம் வருதோ சொன்னாரு, மக்கள் யாரும் புரியல. என்ன சொன்ன சுக்லாம் வரணும், சசி வரணும், விஜயா வரணும், தீபா வரணும், கமலா வரணும், விஜய் வரணும், ராணி வரணும், உபயத்தை போட்டிருப்பாங்க. ஆயிரம் சொன்ன அது மட்டும் கால் கட்டுறீங்களா நீங்க? அவர் என்ன மதம் சொன்ன கால் வாங்கினீங்களா? யார் பேர் இதெல்லாம்? அவர் ஆயிரம் சொன்னாருங்க. மந்திரம் சொல்லுங்க. உபயதார சுக்லாம் வரணும், சசி வரணும், விஜயா வரணும், தீபா வரணும், ராணி வரணும், கமலா வரணும், விஜயா வரணும், ஆயிரம் சொன்ன. அப்ப அது மட்டும் ஏத்துறீங்களா நீங்க? ராணி சோகா அது மட்டும் ஏத்துக்கிறீங்க. உடல் இருக்கு ஆயிரம் கேட்டு அதுவும் சொன்னாரு, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கும் போது ஒரு 7 பேரு கழுத்துல கயிறு இல்லாதவங்க முன்ன வாங்க. அதுவும் சொன்னார். கழுத்துல கயிறு இல்லாதவங்க 7 பேர் முன்ன வாங்க. எதுக்கு புரியல. மாப்பிள்ளை பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கும் போது 7 பேரு பொம்னாட்டி கழுத்துல கயிறு இல்லாம முன்ன வாங்கன்னு கூட்டாரு. ஏன்னாக்கா காத்துறாயன் மாப்பிள்ள, ஆரியமலை பொண்ணு, அவருக்கு அதை சொல்ற வரீங்க. காட்டுறேன் சொல்றீங்களா? காட்டுறாயன் மாப்பிள்ள, ஆரியமலை பொண்ணு, ஆரியமலை
யாருனாக்கா ஐயர் அப்பா. 7 பேர் கழுத்துல கயிறு வாங்க. யாரு? கன்னியமாருங்க. காட்டுறேன் பார்த்தது அவங்க தானே. அதுக்காக முண்டசி நடிக்காத. கழுத்துல கயிறு வாங்கி கன்னிமாருங்க. அவங்க தான் 7 பேர் வளர்த்தாங்க காட்டுறேன்னா. அதனால அவங்க முன்ன வாங்க. காட்டுறேன் தாய் அவங்க தான் 7 பேரு. அதை சொல்ல வரேன். இப்போ நிறைய முடிக்காத ஒரு கடிக்கு போட்டுவாங்க. அப்படியாக ஆமா, நீ 16 ஆண்டு காலம் பூவுலகம் சென்று தவம் ஏற்றி விட்டு அந்த பாவத்தை துளைத்து விட்டுதான் நீ மீண்டும் கைலாயம் வர வேண்டும் அந்த சாபத்தை கொடுத்து விட்டார். அம்பாளும் எனக்கு உத்தரவு தர வேண்டும். அதற்கு மேல எதுவும் பேச முடியாது. ஆமா, சுற்றி பலமாக வந்து சிவபெருமானை வணங்கிவிட்டு அங்கு அம்பாளாகப்பட்டவள் பூவுலகத்தில் செல்கிறார். அது எப்படி போறலாம்? அது எங்கும் எல்லோ செல்லக்கூடிய வழியிலே செல்லக்கூடிய வழியே மிகப்பெரிய ஒரு நதிக்கரையா. அந்த நதிக்கரையை பார்த்த உடனே அம்பாளுக்கு இந்த இடம்தான் 16 ஆண்டு காலம் நாம் தவம் ஏற்றுவதற்கு சரியான உகந்த இடம் என்று அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாராம். தேர்ந்தெடுத்து விட்டு சும்மா அங்க போய் உட்கார முடியுமா? ஆமா, ஒரு சிவலிங்க திருமேனியை அதே இடத்தில் பிரதிஷ்டை செய்கிறாரா. ஆமா, அந்த இடத்திலே தவம் ஏற்றுவதற்காக சிவலிங்க திருமேனியை பிரதிஷ்டை செய்து அதோடு மட்டுமில்லாமல் நித்தம் நித்தம் சிவ பூஜை செய்யணும். ஆமா, நித்தம் நித்தம் அவருக்கு அபிஷேகம் செய்துனே இருக்கணும். அதுக்குதான் அந்த சிவலிங்கத்து மேல ஒரு தாரா பாத்திரத்து மூலியமா சொட்டு சொட்டா தண்ணி கங்கை ஊத்துற மாதிரி செய்து வச்சிருப்பாங்க. நீ செத்தா கூட உன் காட்டுற மேல கல்லி முதல்ல லிங்கம் வைப்பாங்க. அது மழை பெஞ்சா கட்டி எங்கி போயிடும். ஆவுடையார் பூஜை செய்வாங்க. அப்படி அது போல அந்த நித்தம் நித்தம் சிவ பூஜை செய்ய வேண்டும். அதற்காக ஒரு நீண்ட நெடிய ஒரு அருவியை உண்டு செய்கிறாராம் அம்பாள். நீண்ட அருவி. ஆமா, அதோடு மட்டுமில்லாமல் சிவ பூஜை செய்ய வேண்டும் என்பதற்காக அழகான ஒரு நீண்ட நெடிய நந்தவனத்தை உண்டு செய்கிறாராம். பெரிய நந்தவனம். ஆமா, மல்லிகை முல்லை மருமலர் செண்முகம் கொங்கு பாய்ச்சி மந்தாரை ஆத்திர கொம்பை அடுக்கரை மந்தாரை சேத்திர சொம்பை செவ்வித மந்தாரை வில்வம் பாரிஜாதம் என்று சொல்லக்கூடிய தேவலோக மலர்களை எல்லாம் அங்கு நிர்மாணிக்கிறாராம். கோலப்பட்ட பூ, எருக்கும் பூ, முருங்கை பூ, எல்லாம் பூவும் அந்த அம்மா படுங்க மச்சாஜா இருக்கு. தேவலோக மலர்கள் என்ன சொல்லுகிறேன்? கோவலக்கட்ட பூ, எருக்கும் பூ காணும். நம்ம ஊர்ல காணா மழை சீசன் வரும் கூட வச்சுன்னு டேரா 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 3 பத்திரம் வரும். அவங்க வாங்கி கொண்டு வச்சா 8 பண்ணாலும் கண்டுபிடலாம். அது போறா அம்பதா எட்ட கண்டுபிடலாம். அப்படியாக இந்த தேவலோக மலர்களை எல்லாம் நிர்மாணம் செய்கிறாராம். எப்படி சிவலோகத்துல அந்த சிவபெருமானுக்கு வேண்டிய மலர்களை எல்லாம் அங்கு இருக்கக்கூடிய தேவலோக மலர்களை எல்லாம் அம்பாள் பறித்துக் கொண்டு சிவபூஜை செய்தாலும் அதே போல இந்த பூவுலகத்திலும் மலர்கள் வேண்டும் என்பதற்காக அந்த இடத்திலே மிகப்பெரிய நீண்ட நெடிய நந்தவனத்தை உண்டு செய்கிறார். உண்மைதான். அதோடு மட்டுமில்லாமல் அந்த நந்தவனத்திலே ஆடும் மயில்களும் பாடும் குயில்களும் புள்ளிமான்களும் கவரிமான்களும் துள்ளி விளையாட. ஆமா, அங்கு இருக்கக்கூடிய நதிக்கரையிலே வண்ண வண்ண மீன்கள் எல்லாம் துள்ளி விளையாட, அன்னப்பறவைகளும் வாத்தினங்களும் எல்லாம் கொஞ்சி விளையாடக்கூடிய அழகான ஒரு மிகப்பெரிய நந்தவனத்தை உண்டு செய்தார். அப்படியாக உண்டு செய்து விட்டு என்ன செய்யறா? சிவ சிவா என்று சொல்லி சிந்தையிலே தான் நிறுத்தி சிவா என்று சொல்லி அரணாரை தான் நினைத்து சிவ சிவா என்று சொல்லி சிந்தையிலே தான் நிறுத்தி சிவா என்று சொல்லி அரணாரை தான் நிறுத்தி
பராசக்தி. நீங்க பாத்தியா யாரும் போனோமா நம்ம சத்தியாரம் எடுத்தாரா தம்பி வேட்டி கட்டின தண்ணி மூணாப்பா என்ன கடல்ல மூழ்கி தமிழ்ல தண்ணி எடுத்து ஏந்து சேர வேட்டி ஊத்திச்சு அப்படியே நிக்கிறாரு அப்படியே வேட்டி கண்ணா சேர்றாங்க. அதுக்கப்புறம் தம்பி ஓட்டு துண்டு போய் மடிச்சு அப்புறம் விட்டு அதெல்லாம் பாக்கலையா? இல்ல அதான் நீ பாத்தியா? ஆமா ஊருக்கே சொல்றேன். அப்படி அந்த சிவ பூஜை செய்வதற்காக அம்பாள் நிஷ்டையிலேயே ஆழ்ந்தாடாம். ஆமா அது காணும் நல்ல கடலில் வாழ்ந்த கருத்தான வேளையிலே சக்தி இல்லாமல் சிவபெருமானுக்கு சக்தியே இல்லாமல் சிவனையே உண்டு பண்ணிட்டாங்க, ஜலத்தையும் உண்டு பண்ணிட்டாங்க, நந்தவன பூவும் உண்டு பண்ணிட்டாங்க, சிவ பூஜையை செய்தாயிடுச்சு. ஆமா ஆழ்ந்த நிச்சயிலேயே அம்பாள் ஆழ்ந்து விட்டார். அங்கு சிவபெருமானும் பராசக்தி இல்லாமல் சக்தி இல்லாமல் சிவன் இல்லை என்பது போல அங்கு அவரும் அங்கு நிச்சயிலே ஆழ்ந்து விட்டார். 16 ஆண்டு காலமும் கடந்து விட்டார். 16 ஆண்டு பொங்கல் இல்லாம இருந்தாரு. ஆமாயா, அவர் அப்படியே நிச்சயில போயிட்டார். 16 ஆண்டு காலமும் கடந்து விட்டது. அதன் பிற்பாடு 16 ஆண்டு காலத்தை கடந்தும் நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. உண்மைதான். என்ன செய்யறது? நாரத மகாமுனிவர் பார்க்கிறார், இவங்க இப்படியே போய் நின்றா உலகத்தினுடைய அந்த சுழற்சியே நின்று விடும் போடும். சிவபெருமானும் சக்தியும் ஒன்றாக சேர்ந்தால் தானே உலகத்தின் இயக்கமே நியாயமாக இருக்கும் என்று கருதி சிவபெருமானிடம் நினைவுபடுத்த வேண்டும். 16 ஆண்டு காலம் தவம் ஏற்ற பிற்பாடு இந்த இடபாகத்தை அருள வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லியாக வேண்டும் சிவபெருமான் என்று கருதிவிட்டு நேராக கைலாயம் நோக்கி செல்கிறாரா. கைலாயம் நோக்கி சென்று சிவபெருமானை சந்திக்கிறார். சம்போ மகாதேவா, நீங்கள் சொன்னது பிரகாரம் அம்பாளும் அந்த இடத்திலே தவம் ஏற்றி 16 ஆண்டு காலமும் கடந்து விட்டது. ஆமா, நீங்கள் அம்பாளுக்கு இந்த இடபாகத்தை அருளக்கூடிய தருணம் வந்து விட்டது. ஆனால் நீங்கள் இருவரும் இப்படி நிச்சயிலே ஆண்டு கொண்டிருந்தார் உலகத்தின் இயக்கம் என்ன ஆகுது? ஒரு பக்கம் இந்த அம்மா ஒரு பக்கம் ஆமா, அப்படி இருந்தா உலகம் என்னத்துக்கு ஆகுது? 16 ஆண்டு காலமும் கடந்து விட்டது. அதன் பிறகு ஏன் தாமதம்? உடனடியாக நீங்கள் அங்கு வந்து அந்த நந்தவனத்திற்கு வந்து அம்பாளை நிச்சயிலிருந்து எழுப்பி இடபாகத்தை அருள வேண்டும் என்று வேண்டி நின்றாராம். அந்த நேரத்தில் அதையும் கேட்டார் சிவபெருமான். ஒரு குடும்ப சண்டை வந்தாக்கா 2 நாள் பேசிக்க மாட்டாங்க. 3 நாள் தட்டு போட்டு கொண்டு விடும், சொம்பு பறக்கும், தொடை போட்டு வீசும். நினைக்கும் போது சிலிண்டர் வெடி சாவடிச்சிடலாமா, அவள இல்ல சாப்பாடு மருத்துவ சாவடிச்சிடலாமா, நம்ம ஒரு எண்ணம் தோண்டும். நீ கம்மு தான் நானும் கம்மு இருப்பேன். நீ தட்டத்துக்கு போடுறது குண்டாந்திக்கு போடுறது சமாளிச்சு பண்ணா நமக்கு அது கெட்ட எண்ணம் வரும். இப்படியே இருந்தால் நாம சொல்லணும் இவங்களுக்கு ஞாபகமே வராது. அவங்க அப்படியே இஷ்டையிலே இருந்து விடுவார்கள். நாம் தான் சென்று அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி இருவரையும் ஒன்றாக சேர்க்க வேண்டும் என்று நாரத மகாமுனிவர் முடிவெடுத்து சிவபெருமானிடம் சென்று உரைக்கிறார். சிவபெருமானும் நிஷ்டை கலந்து உடனடியாக அங்கு நந்தவனத்தை நோக்கி வருகிறாராம். காலை வாகனம் ஏறி நந்தவனத்தை வந்து அடைந்து விட்டு பார்வதாக கண்விழி தருள வேண்டும். நீ அந்த சிட்டெரும்பு கிடைத்த பாவமாகப்பட்டது இத்தோடு உன்னை விட்டு தொலைந்து விட்டது. ஆமா, உனக்கு இடபாகத்தை அருளக்கூடிய அந்த நேரம் வந்து விட்டது. நீ கண்பிடித்து அருள வேண்டும் என்று சொன்னது பிற்பாடு அம்பாள் கண்பிடித்து பார்க்கிறார். சுவாமி வந்து விட்டீர்களா? ஆமா, என்னுடைய தவக்காலம் முடிந்து விட்டதா? உங்களுடைய இடபாகத்தை நான் அடைய போகிறேன் என்று நினைக்கும் போது எனக்கு சந்தோஷம் ஆர்ப்பரிக்கிறது என்று அந்த நேரத்திலே சொன்னது பிற்பாடு நீ என்னுடன் கைலாயம் வர வேண்டும். ஒரு 5 லிட்டர் சவுண்டா பாய்க்கணும். மயக்க மருந்து ஜூஸ் ஊற்றிக்கிட்டு பசங்க கொடுப்போம். அதெல்லாம் குடிச்சு இங்கே படுத்து தூங்குவாங்க. அவங்க நான் காசு ஒரு 2 மணி நேரம் அந்த மயக்கம் தெரிஞ்சு அவங்க வீட்டுக்கு போவாங்க. ஆமா நல்லா செய்வாங்க. சவுண்டா கொஞ்சம் மயக்க மருந்து குடிச்சியா அது சாப்பிட்டு இங்கே தூங்குவாங்க. சொல்லுங்க போகல 2 மணி நேரம் போடுவாங்க. 4 நாள் முன்னாடி
அழகான தேவலோக மலர்களை எல்லாம் இங்கு நிர்மாணம் செய்து ஒரு நீண்ட நெடிய நந்தவனத்தை இங்கு உற்பணம் செய்த அழகான தேவலோகத்துல மலர்களும் நிர்வாணம் வச்சுடா. நிர்மாணம் செய்யறதுன்னா நிர்வாணம் கிடையாது, நிர்மாணம். புரியலையா? அவருக்கு புரியாது. பள்ளிக்கூடம் போயிருந்தா தெரியாது. தமிழ்ல சொல்லுங்க. தமிழ் தான் சொல்றேன், இங்கிலீஷ்ல சொல்றேன். இந்த இடத்திலே நான் ஜீவிக்க செய்திருக்கிறேன். சுவாமி, இந்த நந்தவனத்தை அப்படியே விட்டுவிட்டால் என்ன ஆகும்? பண்ணி மேயமோ, மாடு மேயுமோ, ஆடு புது மேயமோ தெரியாது. போவாத கெட்டது உறவு, கேட்காமல் கெட்டது கடன், பார்க்காமல் கெட்டது பயிர் என்று சொல்வார்கள். உண்மைதான். ஆகையினாலே இந்த இடத்தில் ஒரு காவலை நாம் வைக்காம போயிட்டா இந்த அழகான நந்தவனம் பாழாய் போய்விடும். சுவாமி, இத்தனை காலமா பெரிய நந்தவனம் உற்பத்தி பண்ணி நிறைய ஜலம் வச்சு விட்டுட்டு போனாக்க வீணாயிடும். இது வரக்கூடிய மகா முனிவர்களுக்கெல்லாம் தபரிஷிகளுக்கெல்லாம் உங்களுடைய சிவபூஜை செய்வதற்காக உபயோகமாகும் இந்த அழகான மலர்கள் எல்லாம். அதற்காக இங்கு ஒரு காவலனை நாம் நியமனம் செய்ய வேண்டும். ஒரு காவல் வச்சாகணும். யாரை வைக்கலாம் என்று கேட்கும் போது அந்த நேரத்திலே தேவி நீயே சொல் யாரை காவலுக்கு அமர்த்தலாம் சொல்லும் போது அப்ப சொல்றாரு, விநாயக பெருமானை காவலுக்கு அமர்த்தலாமே. விநாயக பெருமான காவலுக்கு அவரு உட்கார்ந்த இடத்துல இருந்து டியூட்டி பார்ப்பாரு. அவரு உடம்பு கருப்பான உடம்பு, பாண்டா போல பழு வச்சுக்கிட்டாரு. இதுல வர தாயை போல தாரம் கேட்டாரு. இவர் படிப்பறிவு இல்லாதவர். இவர் என்ன தெரியாது, என்ன வேலை தெரியாது. இவருக்கு வந்து பொண்ணு பார்க்கணும், எங்க கிடைக்கும் பொண்ணு? அதுக்காக விநாயகர் பொண்ணு எங்க வைக்க போறீங்க? காவலுக்கு தான் வைக்க போறோம்னு சொன்னா. காவல் தாங்க கல்யாணம் பண்ணி போறோம்னா அவர் யாரு கேட்டாரு? யாரு கேட்டாரு? தாயை போல தாரம் கேட்டாருல. எது கேட்டாரு அவரு? எது கேட்டாரு? என் தாயை போல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்டாருல. அப்ப இந்த உருவத்துக்கு பொண்ணும் கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. ஒரு காவல் வைக்கிறேன் நான் சொல்றேன். காவல் வைக்கலாமா? ஆனால் சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, அவனுக்கோ சப்பானி கார், பானை போன்ற வயிறு, யானை காது, யாராவது மலர்களை களவாட வந்தால் கூட அவனால் ஓடி போய் கூட பிடிக்க முடியாது. எந்த கோயில கேஷர் யாரு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பானை போல தான் இருக்கும். கேஷர் இருக்கலாமா? பானை போல வயிறு இருக்கும். என்ன கோயில் சொல்லுங்க, நீங்க பார்த்து ஒரு கோயில் தான். நான் ஊரை ஃபுல்லா கோயில் பாக்குறேன். எல்லா கேஷருக்கும் பானை போல வயிறு இருக்கும். அது சொல்ல வரணும். அதெல்லாம் நீங்க யோசிக்காதப்பா. அவர்தான் சமூகம் தரணும். உட்கார்ந்த இடத்துல இருந்து காவல் காப்பான் தான் உண்மைதான். ஆனால் யாராவது மலர்களை களவாட வந்தா அவனால் என்ன செய்ய முடியும்? ஓட முடியாது. ஏன்னா சப்பானி காது, முறம் போல காது, தும்பி கை, பானை போல வயிறு. ஒரு கழியில சொந்த ஓடும் ஆகும். 2 கால் கிடையாதான். கழனி அந்த கரும்பு தோட்டத்துல 4 கால் கட்டி மேல உரைச்சாங்க, படதா போட்டு மேல உரைச்சிட்டாங்க. மேல உட்காந்துக்காரு. ஒருத்தர் வந்து கரும்பு வெட்டினா வந்தா காலை வெட்டுவோன்னு. ஆனா போவடா மின்னத்துல அரைச்சாரு. அது பயம் பயம். அது போல இவன் காவலுக்கு எல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். ஆமா, ஏறி யாரையாவது சொல்லும் போது அப்போ சொல்றா, ஏன் முருகப்பெருமானை காவலுக்கு வைக்காம? சின்ன பிள்ளை, இளைய மகன், துடுக்கா இருப்பான், ஓடுவான், ஓடியாடுவான். ஆமா என்று சொல்லும் போது அப்ப என்ன சொல்றாடா, பாருடா முருகனை காவலுக்கு வைக்கலாம் தான், ஆனால் அவன் ஒரு ஸ்ட்ரீட் ஓடர். என்ன போல கன்னி பெண்கள் வந்தா யாரும் மலர்களை களவாட தேவையில்லை, இவனே பச்சை எடுத்து கையில் கொடுப்பான். பம்படிக்கல கட்டாசி பூ எடுத்து கொடுப்பான், எழுந்து எடுத்து கொடுத்துருவாங்க. அது என்ன பழக்காது. யாரை கேட்க உண்மைதான். எல்லாரும் சேர்த்து ஒண்ணு சாமியாருக்குள்ள பழம் கொடுக்குறதுனா தப்பா கொடுப்பாரு. ஆயிரம் கேட்க போறான், ஒன்னே கேட்க எல்லாம் வந்து ஆயிரம் நம்ம தான் முக்கியம். ஆயிரம் கட்டுறேன். அப்படி அவன் ஸ்ரீரோடன் ஆயிற்று. அவனே மலர்களை பறித்து பறித்து கொடுத்து இந்த நந்தவனத்தை பாழாக்கி கூட செடி மாதிரிலாம் அதிகமா இருப்பாங்கல்ல. ஆமா, அது சரி வராது. வேறு யாரையாவது சொல்லு என்று கேட்கும் போது அப்போது அம்பாள் சொல்றாளாம், சுவாமி அகோர வீரபத்திரனை காவலுக்கு வைத்தாள். ஆமா, ஆமா வைக்கலாம் தான். ஆனா நம்ம கோபக்காரன். ஏதாவது யாராவது மலர்களை களவாட வந்தா என்ன ஆயுதம் பேச மாட்டான், வெட்டிட்டு தான் பேசுவான். ஆமா, அப்படி அவனை அது போல அங்க காவலுக்கு வச்சா நம்ம தினம் ஒரு பஞ்சாயத்து போய் நிக்கணும். அவனும் சரி வர மாட்டான். வேற யாருன்னா
ஐயனாரப்பனை காவலுக்கு வைக்கலாம். வைக்கலாங்க. ஆமா ஆமா. ஐயனாரப்பனை வைக்கலாம் தான். ஆ. அவனும் ஒரு எல்லை தெய்வம் தான். ஆமா. எல்லை காவல் தெய்வம் தான். ஆ. வைக்கலாம். ஆனால் ஆமா. அந்த நந்தவனத்தை அவனுக்கு காவலுக்கு வைத்தால் அவன் கூட படை பரிவாரங்களோடு வருவான். உண்மைதான். படை பரிவாரங்களோடு. ஏன்னா ஐயனாரோட முருகர் தான் ரொம்ப முக்கியமான ஆளு. எந்தெந்த செட்டு போட போறாரோ அவங்க செட்டு போட்டுருவாரு. ஆமா முருகர். ஆமாங்க. எந்த முருகன் செட்டு போடுறான்? எங்க பார்வதி படி சொல்றேன் நானு. ரஞ்சித மகன் சொல்லல, பார்வதி படி சொல்றேன் நானு. லைட் மேலே உள்ள பார்த்துட்டு போறாரு. அப்படியாக ஐயனாரப்பனை காவலுக்கு வைத்தார். அவனும் சரி வராது. ஆமா. ஏன்னா சேடிமாருக்கு கூட்டம் எல்லாம் இருக்கும். கூட்டம் அதிகம். ஆமா. அவங்க வந்தாங்கன்னா நந்தவனமே பாழா ஒரு வீணாகிடுவாங்க. ஆமா. சரி சுவாமி, யாரை தான் காவலுக்கு வைப்பது? யாரை சொன்னாலும் இது சொத்த அது புளியங்களான்னு சொல்றீங்க. நீங்களே சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. ஆமா என்று சொன்ன உடனே என்ன செய்யறாரா? சடாச்சர மந்திரத்தை உச்சாரணம் செய்து ஒரு எம்சியா மந்திரங்க அந்த கையில் எடுத்துக்கின்னு ஒரு மந்திரம் சொல்றாரு. மந்திரங்க தெரியாது. இந்த மந்திரம் நான் எங்க கேள்விப்பட்டிருக்கேன். சடாச்சர மந்திரம் சொல்றேன். சடாசர மந்திரம் இதுதான் மந்திரம். போத மந்திரம் இது. அப்படியாக தர்மபிள்ளை கையில் வைத்துக் கொண்டு சடாசர மந்திரத்தை உச்சாரணம் செய்தாராம். சரவண பவ என்று சடாசர மந்திரம். எனது முருகப்பெருமானுடைய அம்சம். ஆமா. சரவண பகவான். ஆமா. சரவண பகவான். சடாச்சர மந்திரத்தை உச்சாரணம் செய்து தன்னுடைய அந்த வலது கையை நீட்டினாராம். அது ஒளிகள் மெல்ல திரடுது ஆயிரம் சூரியனாய் அந்த வேளையிலே நல்ல பரிகிருவர் கண்டடங்கள் முன்னாலே அந்நேர வேளையிலே அந்த அறிவு வந்த நாளையிலே அந்த நாளையிலே அப்படியாக அந்த தன்னுடைய கையை நீட்டிய உடனே அதிலிருந்து ஒளிகளாகப்பட்டது திரண்டு ஒரு 1000 சூரியனுடைய அந்த ஒளிப்பிழம்பு எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட கண்கள் பறிக்கக்கூடிய ஒளிப்பிழம்பாக உண்டாகி அந்த நேரத்திலே முன்பாக ஒரு அழகான பாலகனாய் உருவாகி நின்றான். அழகான பாலகனா? ஆமா. எப்படிப்பட்ட அழகா? கட்டான கட்டழகா கண்கள் பறிக்கும் கஸ்தூரியை பொட்டனதா கணையாடி கையின் அழகும் கண்கள் பறிக்கும் கொடாரி இசை அழகும் சீதன சென்மகளோ சீதன செங்கமலோ நிதானம் உள்ள வதன சிங்காரமோ அப்படியாக ஒரு அழகான ஒரு பாலகனாக உருவாகி நின்றானாம். சின்ன பிள்ளையா? ஆமா. பார்த்தவுடனே அந்த பார்வதா தேவி ஆகப்பட்டது அடே கண்மணி என்று ஆரத்தடிவி முத்தமிட்டாளாம். கண்ணே மணியை கட்டிக்கருமே கண்டசமி வேணிக்கருமே மனிதருக்கும் செங்கருமே என ஆரத்தடிவி உச்சி முகந்தாளாம். ஒரு அழகான 16 வயது நிரம்பிய ஒரு பாலகனாக உருவாகி நின்றானாம். அந்த தர்மப்பிள்ளை எடுத்து சடாச்சர மந்திரத்தை உச்சாரணம் செய்தாரே. ஆமா.
அந்த ஒளிகளாக திரண்டு பாலகனாக உற்படமாகி நின்றது. ஆமா நல்ல அழகா செவ செவ செவன்னு இருக்கிறாரு. ஆமா. என்ன மாரி பாத்தியா? ஒண்ணு மாரி. கருன்னு பாத்தியா? காலைல டைட் வந்த இவங்க சொன்னாங்களா? கரு கரு யாரெல்லாம் போகல. அந்த பாலகனாகப்பட்டவன் வணங்கி நின்றானா? யார? சிவபெருமானையும் பார்வதா தேவியும் வணங்கி நின்று என்ன செய்யறான்? சுற்றி வளமாய் வந்தோம், சுற்றி வளமாய் வந்தான், சுடர் வணங்கி தண்ட விட்டான், சுடர் வணங்கி தண்ட விட்டான் என் ஐயனை. இருவரையும் சிவபெருமானையும் பார்வதா தேவி ஆமா சுற்றி வளமாக வந்து படிவணங்கி தண்டமிட்டாள். சுவாமி அப்பானி தண்டம், அம்மா அப்பானி தண்டம், கால ஓரம் நீ தண்டம் இல்ல, அம்மையா அப்பயே தண்டம்ன்றான். தண்டம்னா என்னது? சாமி தண்டம். தண்டம்னா என்ன சொல்லுவாங்க? வணங்குறேன். தண்டம்னா வணக்கம் அர்த்தமா? ஆமா, அந்த காலத்து மொழி. ஆமா, இப்ப வணக்கம்ன்றாங்க, அப்ப சாமி தண்டம், சாமி தண்டம். அப்படி இருவரையும் வணங்கி நின்றானாம். அந்த நேரத்திலே சிவபெருமான் ஆகப்பட்டவர் பாலகா, உன்னை எதற்காக உற்பணம் செய்கிறேன் தெரியுமா? அதாவது உன்னுடைய தாயோடாகப்பட்டவள் 16 ஆண்டு காலம் இங்குதான் தவம் ஏற்றினார். உன்னுடைய தாய்வளாகப்பட்டவள் 16 ஆண்டு காலம் இங்குதான் சிவபூஜை செய்து தவம் ஏற்றினார் இல்லையா? அதற்காக வேண்டி அழகான நீண்ட நெடிய நந்தவனத்தை உற்பணம் செய்தார். இந்த நந்தவனத்தை பாதுகாப்பதற்காக, ஆமா, காவல் செய்வதற்காக உன்னை நான் இந்த இடத்திலே உற்பணம் செய்தோம். ஆமா, ஆமா. ஆகையினாலே இன்று முதல் உனக்கு காத்தான் என்று பெயர் வழங்கட்டும். நந்தவனத்தை காத்தான். ஆமா, நந்தவனத்தை காவல் செய்வதற்காக உன்னை படைத்ததன் காரணமாக இன்று முதல் உனக்கு காத்தான் என்று பெயர் வழங்கட்டும் என்று அந்த நேரத்திலே அவனுக்கு பெயரிட்டு அவனுக்கு வேண்டிய மந்திர உபதேசங்களை எல்லாம் செய்தாரா? ஆமா. இந்த நந்தவனத்தை கண்ணும் கருத்துமாக சீரும் சிறப்புமாக எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல் நீ காவல் காப்பாயடா என்று அந்த நேரத்திலே கட்டளையிட்டார். சுவாமி அப்படியே ஆகட்டும், உங்களுடைய கட்டளையை நான் சிறமேற்கொண்டு சீரும் சிறப்புமாக எந்த விதமான குறைபாடுகளும் நேர்ந்து விடாமல் இங்கு நான் காவல் காப்பேன் என்று அந்த நேரத்திலே சிவபெருமானுக்கு உத்தரவாதம் செய்தார். பார்வதா தேவியும் சிவபெருமானும் அந்த பிள்ளையை வாழ்த்தி அங்கிருந்து கைலாயம் சென்றார்களாம். காத்தான். ஆமாம். தன்னுடைய தந்தையிட்ட கட்டளையை எந்த விதமான குறைபாடுகளும் நேராதபடிக்கு அந்த காத்தானாகப்பட்டவன் அந்த இடத்திலே நந்தவனத்தை அது செய்து வருகிறார். அவர் அப்படியே காவல் பண்ணிட்டோம். மணி நாவது 9 அதாவது 9 காவல் பண்ணிட்டோம். இப்ப எல்லா அம்மா நான் கூட்டு சந்தோஷப்பட்டு அப்படிதான் ஒரு
உயர்வாக இருக்குது. அந்த காலத்துல தாழ்வான நிலப்பகுதி, ஏரி வந்து கொஞ்சம் உயர்வா இருக்குமா? ஏரி உயர்வா இருக்கும், நிலப்பகுதி தாழ்வாக இருக்கும். கிராமப்புறங்கள்ல இப்பதான் கிராமப்புறங்கள்லாம் டவுனா மாறிடுச்சு. எல்லாம் வீடு கட்டுறதுக்காக எல்லாம் அந்த நிலத்தை எல்லாம் உயர்த்தி அந்த நிலப்பகுதியை பார்ப்பதற்கு உயரமாக இருக்கும். அப்படியாக ஒரு காலத்துல அந்த உச்சேரி பகுதி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரே நீர் ஆதாரம் எது? அந்த உச்சேரி ஏரி தான். ஆமா, எங்க இருக்கக்கூடிய மழை பெய்தாலும், செஞ்சில மழை பெஞ்சாலும் சரி, மலையூர்ல மழை பெஞ்சாலும், தாகனூர் ஏரியில் மழை பெஞ்சாலும் சரி, அனைத்து நீர்நிலைகளில் இருந்து வரக்கூடிய அந்த நீர்நிலைகள் ஓட்டமாக வந்து அந்த தாழ்வான நிலப்பகுதி எது? உச்சேரி பகுதி. அந்த உச்சேரி ஏரியில் தான் வந்து எல்லாம் எங்க இருக்கிற மழை பெஞ்ச தண்ணியும் வந்து நிக்குமா. அப்படிப்பட்ட மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஏரியா காட்சி அளிச்சது அந்த. ஆமா, அப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல என்ன ஆகுதுன்னா, யாருமே எதிர்பார்க்கல இது போல சித்திரை மாசத்துல மழை யாரும் எதிர்பார்க்கல. இப்பெல்லாம் எங்க மழை பெய்ய போகுது என்று சொல்லிவிட்டு எல்லாரும் வீட்டில் பொழுது சாஞ்சிச்சு எல்லாம் உறங்குறாங்க. அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி மழை கிடையாது. ஆமா, மழை வரும். அந்த போல இப்ப இன்னைக்கு வந்த மாதிரி திடீரென்று இரவு நேரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் எல்லாம். சாம வேலை அர்த்த ஜாமத்திலே பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த இடத்துல ஒரு மடைக்காவலன் எப்பவுமே இருப்பாங்க. 24 மணி நேரமும் அங்க ஒரு ஏரிக்கு வந்து மடைக்காவலன் சொல்லிட்டு ஒரு இருப்பாங்க. ஏன்னா அங்கிருந்து அந்த மடையை திறந்து விட்டால் தான் இருக்கக்கூடிய விவசாய நிலத்துக்கெல்லாம் நீர்ப்பாசனம் செய்யணும் இல்லையா? அது நேர கணக்கா பார்த்தோம்னா அந்த மடையை திறப்பாங்க, அந்த நீர்ப்பாசனம் செல்லும். அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலத்துக்கெல்லாம் நீர் இறைப்பதற்காக, நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த இடத்திற்காக சென்று அவங்க விவசாயம் பார்ப்பதற்காக அது போன்ற மடை காவலனை நியமனம் செய்திருப்பாங்க. 24 மணி நேரம் மடை காவலன். ஆமா, திறக்கிறது மூட்டுறது, திறக்கிறது மூட்டுறது, இதுதான் அவங்க வேலை. அதோடு மட்டும் இல்லாம அந்த ஏரியில ஏதாவது ஒரு பகுதி ஏற்பட்டுச்சுன்னா உடனடியாக போய் ஜமீன்தார் கிட்ட தகவல் சொல்லணும். இது போன்ற பகுதி இருக்குதுங்க, சீக்கிரமா கொஞ்சம் பார்த்துடணும், இல்லைன்னா அது ஊருக்கு ஏதாவது ஆபத்தாயிடும். ஏன்னா தாழ்வான நிலப்பகுதி இல்ல. அப்படி அது போன்ற ஒரு மடை காவலன் இந்த இடத்துல இரவு நேரத்துல காவல் காத்துக் கொண்டிருக்கிறான். திடீரென்று பேய் மழை என்று சொல்வார்கள். ஆமா, அர்த்த ஜாமத்திலே பயங்கரமான, யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் பேய் மழையாகப்பட்டது பொழிந்து கொண்டிருக்கிறது. எங்க இருக்கக்கூடிய நீரும் சரி, அதாவது மேக வெடிப்புன்னு சொல்லுவாங்க. மேக வெடிப்புனா ஒரு இடத்துல மேகம் போயினே இருக்கும், திடீர்னு வெடிப்பு ஏற்பட்டு இருக்கக்கூடிய மொத்தத்தா அந்த 4 ஊருக்கு பெய்யக்கூடிய மழை ஒரே இடத்துல பெய்யுமா. அப்படிப்பட்ட மேக வெடிப்பாகப்பட்டது ஏற்பட்டு இரவு நேரத்துல யாருமே அர்த்த ஜாமம் எல்லாம் தூங்கி நிற்கிறாங்க, யாருமே எதிர்பார்க்கல. இயற்கை மழை அது போன்று அந்த இரவு நேரத்திலே பேய் மழையாகப்பட்டது பொழிகிறது. பொழிந்தவுடனே எங்க இருக்க நீரும் அந்த மலை கிட்ட வந்து அந்த உஷ்டேரி ஏரி கிட்ட வந்துருச்சு. ஆமா, அங்க காவல் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மலை காவலன் பார்க்கிறான். பார்த்தா ஒரு இடத்துல உடைப்பாகப்பட்டது ஏற்பட்டு ஓரளவு தானே தாங்கும். அதிகபட்சம் திடீரென்று அவ்வளவு நீர் வந்தா என்ன ஆகும்? ஆமா, அந்த மழையாகப்பட்டது உடையக்கூடிய தருவாயில் இருக்குதான். சின்னதா உடைப்பு ஏற்பட்டு போச்சு. பார்க்கிறான், என்ன செய்யறது? அங்க சிறிய உடைப்பாகப்பட்டது ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்துல இவன் தான் இருக்கிறான், நம்ம அதை விட்டுறக்கூடாது. நம்முடைய பொறுப்பு என்ன? பாதுகாக்க வேண்டிய ஊர் மக்கள் எல்லாம் உறங்கி கொண்டு. ஆமா ஆமா, அதை இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் வச்சு வாரி வாரி போட்டு அதை அடிச்சுட்டே இருக்கிறான். ஆமா, ஆனா இந்த தகவலை இரவு நேரத்தை ஜமீன்தார் கிட்ட சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் கூட்டின்னு வரணும். எப்படி செய்ய முடியும்? நான் இந்த இடத்த விட்டுட்டு அங்க போனா போறதுக்குள்ள மழையோட ஆமா, என்ன செய்வது ஏது செய்வது என்று திகைத்துக் கொண்டே நிற்கிறான். மழை அடைமழையாகப்பட்டது பொய்து கொண்டிருக்கிறது. ஆமா, அம்மா கன்னித்தாயே என்று வேண்டிக் கொண்டு மனசிலே, அம்மா நீ தான் காவந்து போன எங்க ஊர் மக்களை, எனக்கு ஏதாவது பரவாயில்ல, எங்க ஊர் மக்களை காவந்து செய்ய வேண்டுமே, கொடுத்த கடமையை நான் செவ்வனே முடிக்கணும்ல என்று சொல்லிவிட்டு தன்னுடைய மனதிலே வேண்டிக் கொண்டு அவனுடைய பொறுத்தையும் வேண்டிக் கொண்டு அந்த இடத்திலே மலையை இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் போட்டு அங்க பூசிக்கொண்டே மொழி கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் இரவு நேரத்தில் பார்த்தனா ஒரு சம்பு கூட கொண்டு வச்சுக்கிட்டு ஒரு சிறிய வாடகையாகப்பட்டவன், ஒரு 15 வயசு இருக்கும், அந்த பெண்ணாகப்பட்டவன் மஞ்ச பாவட சட்டை போட்டு அங்கிருந்து தூரத்துல வரான். ஆமா, இவனு வயதானவர். இவர் பார்த்தவனே தூரத்துல இருந்து பார்த்தா யாரும் தெரியும், யாரும் ஒரு பெண்ணாக இந்த அடைமழையில அதுவும் இந்த இரவு நேரத்துல வராது, என்ன யாரா இருக்கும் என்று பார்த்தா தன்னுடைய பேத்தியினுடைய உருவிலே அங்க வந்து ஒரு பெண்ணாக கூட நிற்கிறார். என்னம்மா இந்த நேரத்துல நீங்க வந்துட்ட? தாத்தா நீங்க பொழுது சாயும் போதே சாப்பிடாம வந்துட்டு ஆயா சொன்னாங்க. ஆமா, இந்தாங்க கலையத்துல உங்களுக்காக கூழ் எடுத்துட்டு வந்து. இந்த இரவு நேரத்துல இவ்வளவு மழையிலே வந்திருக்க. ஆமா, ஆயாவும் வேணாம் தான் சொன்னாங்க, நான் தான் பசி கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன். அம்மா அதெல்லாம்
இருக்கட்டும், பசில முக்கியம் கிடையாது. ஆமா. மடை உடையிற தருவாயில் இருக்குது. ஆமா, ஜமீன்தார்கிட்ட சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து, ஆமா, அதை சீர் செய்யணும்ல. மக்கள் வந்தாதான் அதை சரி செய்ய முடியும். நான் மட்டும் என்ன செய்ய முடியும்? எனக்கு ஜமீன்தார் வீடுலாம் தெரியாது தாத்தா, நீங்க வேணா போயிட்டு வாங்க, நான் இதை பாத்துக்கிறேன். என்னம்மா சின்ன பொண்ணா இருக்கிறேன், நீங்க எப்படி இதை பாத்துக்குவேன் என்று கேட்கிறாரு. அதெல்லாம் நீங்க எதுவும் பயப்படாதீங்க தாத்தா, நான் இந்த பக்குவமா மண்ணு போட்டு அடைச்சு நிற்கிறேன், அதுக்குள்ள நீங்க உடனே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ கூட்டிட்டு வாங்க. ஆமா, இதோ பாத்துக்கோ என்று சொல்லிவிட்டு படபடப்பாக வேகமா ஓடுறான். ஓடக்கூடிய வேலையை ஜமீன்தார் வீடு தேடி போறான். கிட்ட போறதுக்குள்ள ஜமீன்தாருக்கு ஒரு கனவு வந்துருச்சு. என்ன கனவுனா, இது போன்று மடை உடைய தருவாயில் இருக்குது. மடை காவல் அந்த நேரத்தில் வரான். ஆனால் ஒரு கன்னி பெண்ணாகப்பட்டவள் அந்த மடையை காவலாக நின்று ஊரை பாதுகாப்பதற்காக அந்த இடத்திலே மடை உடையாமல் அவள் பக்கத்திலே இருந்து கொண்டு பார்த்து இருக்காள். அப்படி ஒரு கனவாகப்பட்டது இவன் கண்டுபிடித்தான். உடனே எசமா எசமான்னு கதவை தட்டினா. தட்டோட எழுச்சி வீழ்ச்சி பார்த்தார். எசமா, பேய் மழை போயிருக்கு. ஆமா, அதோடு இல்லாம நம்ம மடை உடைகிற தருவாயில் இருக்குது. அது உடைஞ்சிச்சுன்னா நம்ம ஊரே வெள்ளப்பெருக்காயிடும். ஆமா, ஒரு உசுர் கூட தப்பாது. ஆகையினால உடனே ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் கூட்டிட்டு வாங்க என்று சொன்ன உடனே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு அழைச்சு கொண்டு வராங்க. வரக்கூடிய வழியிலே என்ன செய்யறாங்கன்னா, எசமா இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கண்ணை காட்டிட்டாங்க. காட்டின உடனே வேகமா போறாங்க. அந்த மலைக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு சில அடி தூரத்துல ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி அந்த இடத்திலே இவருடைய துண்டு அந்த பள்ளத்திலே விடும்படியாக அந்த எசமா பாவனை பண்றான். ஆமா, அவளோட துண்டு உள்ள உயர மாதிரி அவ குடியிற மாதிரி குடியும் போது அந்த துண்டாகப்பட்டு கீழே வந்துடுது. இந்த மடைக்கு அவன் என்ன செய்யறான், எசமாவோட துண்டு உள்ள வந்துருச்சு என்று அந்த குழிக்குள்ள இறங்குறான். இதுதான் தருணம் என்று கண்ணை காட்டினவனே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அப்படியே அவங்க உயிரோட போட்டு போச்சுட்டாங்க. ஆமா, புதைத்து விட்டு யாரும் திரும்பி பார்க்காது, நேரம் ஊருக்கு போகலாம். மடை உடையிற தருவாயில் இருக்கு. அங்க நிக்கிறது யாரு தெரியுமா? நம்ம ஊரையே காக்கிற கன்னி தெய்வம். அவதான் இந்த காத்துன்னு இருக்கா. அவளுக்காக இங்க கொடுக்கக்கூடிய வழி கொடுத்தாச்சு. நாம போ, அவ பாத்துக்கலாம். நாம எல்லாம் நம்ம ஊருக்கு போயிடுவோம், அவ பாத்துக்குவா என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். அதே போல அந்த சிறிய பாடகையாகப்பட்டவன் அந்த இடத்திலே மறுநாள் காலையிலே அந்த கற்சிலையாக மாறி நின்றாலாம் ஊரை காப்பதற்காக. ஆமா, இன்னைக்கும் பார்த்தோன்னா உச்சை அடியில அந்த சின்னதா ஒரு பாடகையோட உருவமாகப்பட்டது கற்சிலையாக தண்ணிக்கு அடியில் இருக்கும். ஆமா, அதனாலதான் அந்த இடத்துல முன்னாடி பார்த்தோன்னா அவனை புதைத்த இடம் ஒண்ணு இருக்கும் கிருஷ்ணகிரியில. அதுல இருந்து ஒரு சில அடிக்கு தூரத்துல அங்க ஒரு சிறிய புதைத்த ஒரு பள்ளமாக ஒன்று இருக்கும். அந்த இடத்துல யாராவது பழையால தெரிஞ்சவங்க மட்டும் என்ன செய்வாங்க, அந்த கன்னி தெய்வம் இருக்கக்கூடிய அந்த மடை நடக்கக்கூடிய வாயில பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரே கற்பூரம் ஏற்றிட்டு அதை கும்பிட்டு தான் போவாங்க. அப்படியாக உண்மையாக நடந்த சம்பவம் ஒரு கன்னி தெய்வமாகப்பட்டது அந்த உச்சேரி பகுதியை 10 கண் இருக்கக்கூடிய அந்த கிராம மக்களை நிஜமாகவே ஒரு மனித ரூபமாக எடுத்து வந்து அந்த காலத்திலே காத்து அருளினார். உண்மையா நடந்த கதை. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த தண்ணி கடியில அந்த தெய்வமாகப்பட்டது கட்சியிலையாக காத்து கொண்டிருப்பார். ஒரு சிலர் மட்டும் வழிபாடு செய்வதற்காக அந்த இடத்துல கற்பூரம் மட்டும் ஏற்றிட்டு போவார். அப்படியாக நேற்றைய தினத்திலே நம்ம என்ன கதை சொன்னோம்? காத்தவராய சுவாமியுடைய திருக்கதையை நம்ம சொன்னோம். காத்தவராய சாமி எங்க நின்னாரு? நந்தவனத்துல காவல் காத்து கொண்டு நின்றார். ஆமா, யார் சொன்னதன் அடிப்படையில? சிவபெருமான் கொடுத்த அந்த வாக்கின் பிரகாரம் பார்வதா தேவியும் சிவபெருமானும் தண்ணி குளம் பூந்தோட்டம் இதெல்லாம் விட்டு போனா யாரு கவனம் என்று சொல்லிவிட்டு அப்படியே நான் கைலாயத்துக்கு வந்தா இது போன்ற தேவலோக மலர்கள் எல்லாம் இங்கு அழகாக நிர்மாணித்திருக்கிறேன். இதை விட்டுவிட்டா அழகாக நிர்மாணித்திருக்கிறேன். நேற்று இதே தான் சொன்னேன், நிறுவி வச்சிருக்கேன். அப்படியே விட்டு விட்டு வந்தா அந்த தோட்டம் எல்லாம் பாழாக போய்விடும். அதற்காக ஒரு காவலை நியமகாரம் செய்ய வேண்டும் என்று அந்த நேரத்தில் சிவபெருமானிடம் கேட்கும் போது அதற்கு தான் அந்த காத்தம் என்று காத்தவராய சுவாமியை உற்பனம் செய்தார் சிவபெருமான். நந்தவனத்தை காவல் காப்பதன் பொருட்டு உன்னை உருவாக்கியதன் காரணமாக இன்று முதல் உனக்கு காத்தான் என்று பெயர் விளங்கட்டும். ஆமா, இந்த நந்தவனத்தை கண்ணும் கருத்துமாக காவல் காப்பாயடா என்று சொல்லி அவனுக்கு வேண்டிய மந்திர உபதேசங்களை எல்லாம் செய்துவிட்டு இவர்கள் கைலாயம் சென்றடைந்தார்கள். பிள்ளையாகப்பட்டவன் இந்த காத்தவனாகப்பட்டவன் சிறப்பான முறையிலே அந்த நந்தவனத்தை காவல் செய்து வைத்தான். நந்தவனத்தை சிறப்பாக காவல் பண்ணான். ஆமா, காணோன் அல்ல கருத்தான காணோன் அல்ல கணக்கு கருத்த
சுத்தி ஏரிக்கரை. ஆமா ஏரிக்கரை வேலி வேலி வேலி. ஆமா 5 சுற்றி வேலிகளாம் நந்தவனத்தை சுற்றி இவர் அந்த வாயிற் காவலிலே அமர்ந்து கொண்டிருப்பார். கேட்டு ஓட்டு ஆமா அப்படித்தானே உள்ள வரணும் யாரா இருந்தாலும். ஆமா அப்படியாக காவல் காத்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னா அந்த தேவலோக கன்னிகள் வான்மார்க்கமாக உலா வருகிறார்களாம். ஆமா பூவுலகத்திற்கு அங்கு உலா வரும்போது அங்கு இளைய கன்னியாகப்பட்டவர் பார்த்தார். அக்கா அதோ பார் ஒரு அழகான ஒரு நந்தவனம். இதை பார்க்கும் போதே கண்கள் எல்லாம் பறிக்கிறது. அழகிலே ஒரு அழகான ஒரு நீர்வீழ்ச்சி ஏரிக்கரை இருக்குது. ஆமா அழகான பூந்தோட்டங்கள் இருக்குது. ஒரு தடவை நம்ம அங்க போய் பார்த்துட்டு போவோம். ஆமா என்று சொன்ன உடனே அந்த 7 கன்னிகளும் ஆசை வந்து போச்சு. ரொம்ப குமாரமா இருக்கு. உடனடியாக அந்த இடத்தில் சென்று நீராட வேண்டும் என்று அவங்களுக்கு ஆசை வந்துடும். மதிய நேரத்துல இரவு நேரத்துல நீர்நிலையெல்லாம் நீராடக்கூடாது. ஏன்னா கன்னியம்மா குளிச்சுன்னு இருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த நேரத்துல போய் யாராவது போய் அந்த நீர்நிலையில இறங்கினா அப்படியே காவு வாங்கிடும் என்று பெரியவங்களும் அந்த காலத்துல சொல்லுவாங்க. போக மாட்டேன் மேல விட்டாங்க கன்னியம்மா குளிச்சுன்னு இருப்பாங்க. தண்ணி தோட்ட மாட்டாங்க. நீர்நிலை ஏரிக்கரை குளக்கரை கடற்கரை அது போல இரவு நேரத்துல அது 1 மணி நேரம் சொல்லுவாங்க. மதிய நேரத்துல அந்த மாரி நேரத்துல போய் நம்ம நீராடக்கூடாதுன்னு பழைய காலத்துல அப்ப சொல்லுவாங்க. அப்படியாக அந்த நீர்நிலைகளை பார்த்த உடனே அவர்களுக்கு அந்த நந்தவனத்தை பார்க்கவும் நீர்நிலைகளை பார்த்த உடனே அங்கு சென்று நீராட வேண்டும் என்ற ஆவலாகப்பட்டது ஏற்பட்டு. ஆமா நூலே நீ தான் வழியா நூலே நீ தான் வழியா இங்க நூலேடியா மாடி வரா அதே போல இவர் வாசப்படியா வரல, வான்மார்க்கமாக வந்து அந்த மந்திர நூலேணிபடியாக நேராக அந்த உள்ளே நந்தவனத்தின் உள்ளே இறங்குறாங்க. யார் கண்களுக்கு தெரியாது. ஏன்னா அவர்கள் போட்டிருக்கக்கூடிய மந்திர ஆடைகள். ஆமா, நீ கூட மேல ஒரு பொண்ணுங்கச்சியா மேச வந்து மேல ஒரு போட்டுக்கு மேச வந்து அழகு கீழே இறங்கணும். மேல மாட்டி வச்சுக்க மேச வந்து கீழே தெரியாது. புதுசா கண்டுபிடிச்சு சொல்றாரு. சேர்லாம் போடுவாங்க. அப்படியாக அந்த நந்தவனத்தின் உள்ளே இறங்கி இருக்கக்கூடிய அந்த நதிக்கரையிலே நீராடுகிறார்கள். நீங்க பாத்தீங்க வெயில் ரொம்ப தாங்க சொல்லிட்டு நடந்து போனாங்க. நான் கூட 5 லேடிஸ் பெங்களூர் போனேன். அவங்களும் குளிக்கிறாங்க. ஆமாங்க, வெயில் தாங்க அதே குளிக்க வந்தாங்க. அவங்களும் அது சொல்ல இருக்காதீங்க. அப்படியாக அந்த இடத்திலே அந்த நதிக்கரையிலே நீராடுகிறார்களா. தங்களுடைய ஆடைகள் எல்லாம் மந்திர ஆடைகள் எல்லாம் கழிச்சு கரையில வைத்து விட்டு துணி நனைஞ்சிடாது. எதுக்கு இப்படி வாயப்படாது பாரு. அப்படியாக அந்த இடத்தில் நீரார்களா. எப்படி நீரார்களா? கொச்சி மஞ்சள் பிடுங்கி குட நீரில் கலந்து வச்சு மாமஞ்சள் தான வைத்து மான்மேலே மினக்கவித்து கொச்சி மஞ்சள் பிடுங்கி குட நீரில் கலந்து வச்சு குடகு மஞ்சள் தான் நினைத்து கொள்ளாத அரைத்து வச்சு மஞ்சள்
தலை முழும் போது இந்த தப்பால மஞ்சள் இருக்குமா ஆமா கோபுரம் மஞ்சள் அது எடுத்து வந்து வச்சு நெத்தில பூசிக்கிறாங்க கணக்கு பூசிக்கிறாங்க அப்பெல்லாம் அப்படி கிடையாது பாத்ரூம் குளிக்கும் போது ஒரு கல்லு கருகள் ஒன்று வச்சிருப்பாங்க அந்த கருகள் மஞ்சள் போட்டு அழிப்பாங்க அதை அழிச்சிட்டு அந்த கவுத்துல பூசுவாங்க மூஞ்சில பூசிக்குவாங்க கையெல்லாம் பூசிக்குவாங்க பாத்துக்கிறியா அதுல எப்படி உங்களுக்கு தெரியும் எங்க ஆயா குளிப்பாங்க அதை பாத்துருங்க எங்க ஆயா தோட்டத்தை வந்து மஞ்சள் எழுப்பாங்க எழுச்சி தாலி அடிச்சுட்டு மூஞ்சில பூசிவாங்க ஆயா அது குளிக்கும் பாத்துருங்க ஆயா தண்ணி மட்டும் ஊற்றுவோம் நாங்க காண கிடையாதுல்ல தனியா விட்டு பானை பானையா ஊற்றணும் எங்க ஆயா தலை போடுவோம் அதை பார்த்து ஆயா குளிக்கிறத பாத்துருங்க அப்படியாக அந்த இடத்திலே நதிக்கரையிலே உல்லாசமாக நீராடுகிறாளா 7 கன்னிகளும் நீராடுகிறார்கள். நீராடி விட்டு அந்த கரையில் இருந்து ஏறி இருக்கக்கூடிய நந்தவனத்தில் வந்து பாக்குறாங்க. அடடா அக்கா, என்ன இது? தேவலோகத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் இருக்கிறது, இங்க இருக்கிறது யார் இந்த இடத்தில் இது போன்று வச்சிருப்பாங்க என்று கேள்வி கேட்கிறார் இளைய கண்ணி. ஆமா, எங்களுக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. சரி, பரவாயில்ல, நம்ம இன்றைக்கு வேண்டிய சிவ பூஜைக்கு வேண்டிய மலர்களை எல்லாம் நம்ம தேவலோகத்துல பறிக்க தேவை, இங்கேயே பறிச்சுட்டு போடுவோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த தேவலோக மலர்கள் மல்லிகை, முல்லை, மருமுலர், சண்முகம், பொங்குவாச்சு மந்தாரை, ஆத்தத்தொப்பி, அடுக்கரை மந்தாரை, சேந்தத்தொப்பி, செப்புத மந்தாரை, இன்னும் பாரிஜாதம் என்று சொல்லக்கூடிய அனைத்து தேவலோக மலர்களை எல்லாம் சேகரித்துக் கொண்டு நேராக அந்த தேவலோகம் சென்று அடைந்தார்கள். பார்வதா தேவி சிவ பூஜை செய்வார். அந்த சிவ பூஜைக்கு வேண்டிய மலர்களை எல்லாம் சேகரித்துக் கொண்டு கொடுப்பது உங்களோட வேலை. கன்னிமார் பூஜை. ஆமா, அப்படியாக இதே போன்று ஒரு நாள் கொடுத்தாங்க. ருசி கண்ட போன சும்மா இருக்குமா? ஆமா, அடடா, இங்க தேவலோகத்தில் இருக்கிறதோட அங்க இன்னும் இன்பமா இருக்குது. அக்கா, மறுபடியும் இன்றும் நம்ம சொன்ன உடனே அதுக்கு என்ன, தாராளமா போலாமே என்று அதே போல 2வது நாளும் செல்கிறார்கள். 3வது நாளும் இதே போல் செல்லும் போது என்ன செய்யறாங்கன்னா, அந்த நேரத்திலே ஒரு நாள் உலா வருகிறார் காத்தவராய சுவாமி. ஏன்னா வாசப்பிள்ள உட்காந்து உள்ள வந்து பார்க்கணும்ல, சுத்தி பார்க்கணும் எப்படி எல்லாம் சரியா இருக்குதா என்று பார்ப்பதற்காக வரும்போது அந்த நேரத்திலே பார்த்தாலும் ஒரு பகுதியில் மட்டும் அந்த மலர்கள் எல்லாம் களவாடப்பட்டு கிடக்குது. என்னது இந்த இடத்திலே நான் வெளியிலே காவலுக்கு அமர்ந்திருக்கிறேன், யார் இங்கு வந்து மலர்களை களவாடி கொண்டு சென்றது, யாராக இருக்கும் என்று சிந்தனை செய்து பார்க்கிறார். ஏதாவது பேய் பிசாசா இருக்குமா என்று யோசனை செய்து பார்க்கிறார். பேய் பிசாசு வந்து ஏதாவது மலர்களை களவாடி போயிருக்குமா, மோகினி பிசாசா இருக்குமோ என்று அவர் அந்த நேரத்திலே சந்தேகப்படுறார். ஆமா, இல்ல வேற ஏதாவது பன்னிக்கினி வந்திருக்குமோ, பன்னிதான் வேலி போட்டாலும் அடியில பூந்து வந்து பன்னி ஏதாவது வருமா, பன்னி கிண்ணி சொல்லுவாங்கல்ல, அது சொல்றேன். அது போல ஏதாவது வேலி பிரச்சனை இது வந்தா கூட உள்ள வந்துருக்குமா, ஆடு பூந்துருமா, மாடு பூந்துருமா, பன்னி பூந்துருமா. ஆமா, ஒட்டி போட்டுருக்குமோ சிந்தனை பண்றாரு. ஆனால் பார்த்தால் வேலியெல்லாம் எந்தவித சேதமும் இல்ல, அதெல்லாம் சரியா தான் இருக்குது. பார்த்து விட்டு ஒரு நாள் முழுக்க இங்கேயே இருந்தாலும் பரவாயில்ல, அருகில் இருக்கக்கூடிய கொன்றை மரத்தின் மீது அமர்ந்து கொண்டு நாம் பார்ப்போம். மறுபடியும் யாராவது வருவாங்கல்ல, அந்த நேரத்திலே கையும் களவுமாக பிடிக்கலாம் என்று அந்த கொன்றை மரத்தின் மீது அமர்ந்து கொண்டு அதே இடத்திலே காவல் காத்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே பார்த்து அந்த 3வது நாளில் அந்த கன்னிகள் எல்லாம் மீண்டும் அங்கு வருகிறார்கள். வராங்க, சிரிக்கிறாங்க, கும்மாளம் போடுறாங்க, வந்து இறங்குறார்கள். அந்த நந்தவனத்துக்கு வந்தவர்கள் ஆமா மிகுந்த ஆனந்தமாக இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இளைய கன்னி வந்து கேட்கிறாங்க, கன்னிமாருக்கு குளத்தை கண்டா தண்ணி கண்டா கும்மாளமா இருக்கும். ஆமா, நம்ம வேலை முடிச்சு போகல பாரம் கண்டா நம்மளும் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அங்கேயும் தண்ணி இங்கேயும் தண்ணி சிரிக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து மைண்ட்ல சொல்லிக்கிறீங்க, விஷயத்தெல்லாம் இங்க எல்லாருக்கும் தெரியும். அப்படி ஆனந்த சந்தோஷம் கொண்டிருக்கிறார்கள். அதுல இளைய கன்னி ஒருத்தவங்க கேட்கிறான், என்ன கேட்கிறான், நாமளும் 2 நாளா இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு நந்தவனத்துல சுத்தி வேலி போட்டிருக்கு, இது ஒரு காவலன் இல்லாமையா இருப்பா, வச்சிருப்பாங்க. 2 நாட்களாக வந்து மலர்களை எல்லாம் நாம் பறித்து கொண்டு போறோம், யாருமே இங்க வந்து நம்மளை என்ன எதுன்னு கேட்கறீங்க, எங்கதான் இருக்கிறான் அந்த காவலன் என்று கேட்ட உடனே, அதாவது இங்க காவலன் தான் வைத்திருப்பாங்க, அவ சரியான சோம்பேறி தின்ன தூங்கியா இருப்பான், சோறு கண்ட இடம் சொர்க்கம், கஞ்சி கண்ட இடம் கைலாசம் சொல்லிட்டு அப்படி இருக்கிற ஆளா இருப்பான் என்று சொன்ன உடனே இது மேல வந்து கேட்டுக்கிறாரு. சோறு கண்ட இடம் சொர்க்கம், கஞ்சி கண்ட இடம் கைலாசம். காத்தவராய
ஆடடம் தெரியுது 7 பேர் கண்ணி கொண்டு பேசி மேல அவன் பார்த்து கேக்குறாரு. ஆமா அந்த இளைய கண்ணி துடுக்கா வார்த்தை விட்டாரு. ஆமா சோம்பேறி என்ன தூங்குவாங்கனால அதான் மேல கேட்டுக்கிறாரு. பார்த்தவனே இவருக்கு கோபம் வந்து விட்டது. அடியே என்னுடைய நந்தவனத்தில் வந்து மலர்களை களவாண்டது மட்டும் இல்லாமல் என்னுடைய காவலை குறையா சொல்கிறீர்கள், என்னை பார்த்துக் கொள்கிறேன் என்று இந்த இளைய கண்ணி மேல கரம் வச்சுட்டார். ஆமா பாத்துக்கிறேன்னு சொல்லி அப்படி அதே போல கொண்டை மரத்தில் அமர்ந்து கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறார். இவங்க எப்போதும் போல உள்ளே இறங்கி நீராடி விட்டு மீண்டும் மலர்களை எல்லாம் பறிப்பதற்காக வருகிறார். ஆமா அந்த இளைய கள்ளி மட்டும் உள்ள அந்த ஜனத்திலே இருக்கிறார். 7 பேர் ஆடை கைட்டு வச்சு குளிக்கிறது மேல இருந்து பாக்குறாரு. அந்த இளைய கண்ணி மட்டும் அந்த ஆத்திலே இருக்கிறா இல்லையா, ஜனத்துக்குள்ளே இருக்கிறா. செல்ல பாத்துன்னு இருப்பான். ஏதோ பொம்பளை டான்ஸ் ஆடி வரோம் அப்படி பாத்துருப்பான். என் கூட்டம் வந்துருவாங்க மாத்திரம் அப்படியே புடல் கட்டிக்கு தான் டக்குன்னு மாத்திக்கும் பாக்குறாரு. ஆமா அப்ப அவர் மேல இருந்து குளிக்கிறது பாக்குறாரு. டக்குன்னு பார்த்தாலே அதை சாமி படம் வச்சு பாத்துருக்காரு. ரொம்ப பக்தியா பொய்கையில் நீராடி அந்த படம் பார்க்க. அப்படியாக இதை கேட்டுக்கொண்டு அந்த இளைய கண்ணி மீது கரம் வைத்து விட்டார். ஆமா இளைய கண்ணியோட ஆடையை மட்டும் நைஸா இறங்கி அவருடைய ஆடையை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒளிந்து விட்டார். குறுக்கா பேசுறதுனால ஆமா பொறுமா இறங்கி வந்து அவருடைய ஆடையை மட்டும் இளைய கண்ணி ஆடையை மட்டும் தூக்கி விட்டாரு. ஆமா உங்களுக்கு தூண்டாரு அவரு. ஏன் அவதானே பேசினா ஆமா அவளை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு அந்த இளைய கண்ணியுடைய ஆடை மட்டும் எடுத்துக்கொண்டு மீண்டும் அந்த மரத்தின் மீதே போய் உட்கார்ந்து ஒளிகிறார். அந்த சுடிதாரும் சட்டையும் சுடிதார் இல்ல அதான் அவங்கள தேவலோ கண்ணில என்ன ஆடும். ஆமா மந்திர ஆடை. அப்படி எடுத்துக்கொண்டு மேலே ஒளிந்து கொண்டார். இந்த 6 கன்னிகளும் அந்த கரையை ஏறிட்டு தன்னுடைய ஆடைகள்லாம் மாற்றிக்கொண்டார்கள். அப்ப இளையகனி சொல்ற அக்கா என்னுடைய ஆடை கொஞ்சம் எடுத்து போட. ஆமா சொல்லும் போது தேடி பார்க்க எங்கடி உன்னுடைய ஆடை காணவே இல்லை, எங்கேயாவது காத்துல எங்கேயாவது அடிச்சுட்டு போயிருக்கோம், அங்க கொஞ்சம் சுத்தி பாருங்க. அவருடைய ஆடை மட்டும் காத்துல அடிச்சுட்டு போயிருக்கோம். ஆத்துல இல்ல ஆமா காட்டுல எங்கேயாவது அடிச்சுட்டு போயிருக்கோம், அங்க எங்கேயாவது பாரு. ஆமா என்று தேடி பாருக்கான்னு சொல்றாங்க. இவர்கள் 6 கன்னிகள் தேடி பாக்குறாங்க, எங்கேயுமே காணோம். 6 பேரும் ட்ரெஸ் மாட்டினாங்க. ஆமா இளைய கன்னி ட்ரெஸ் மட்டும் எங்க கிடைக்கல. ஆமா வேறு வாரம் பாக்குறாங்க. ஆமா எங்க கிடைக்கல, எங்கேயும் கிடைக்கல. ஒருவன் மட்டும் என்ன செய்யறா மேல பாத்துட்டா. அந்த இடத்திலே காத்தவனாகப்பட்டவன் அமர்ந்து கொண்டிருப்பதை பார்த்துட்டார். பார்த்துட்டாரு சொல்றா, ஏய்யா பெண்கள் குளிக்கக்கூடிய இடத்திற்கு வருவதே பாவம் ஆண்கள், அதுவும் இல்லாமல் அந்த ஆடையை எடுத்து ஒளித்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். பெண்கள் குளிக்கக்கூடிய இடத்துக்கு வரலாமா ஒரு ஆண் மகன்? பாவமா கடலூர் பாருங்க, இந்த கடலூர் பாருங்க ஆம்பளை பொம்பளை கும்பாளம் குளிக்கிறாங்க. எவ்வளவு ஸ்விம்மிங் பூல் எவ்வளவு குளிக்கிறாங்க ஒய்யாரமா ஆம்பளை பொம்பளை குளிக்கிறாங்க. அவங்களும் தெரிஞ்சவங்க பின்னால பப்பு சோளம் தெரியுமா, அதெல்லாம் நோட் பண்ணிக்கிறீங்க. அப்படி அவள் அந்த நேரத்திலே சொல்றாளா, ஒரு ஆண்மகனாகப்பட்டவன் இங்கு அமர்ந்து கொண்டு இருப்பதே பாவம், அதுவும் இல்லாமல் அந்த இளையக்கனியுடைய ஆடை எடுத்து ஒளித்து வைத்துக் கொண்டிருக்கிறேன், உங்களுக்கே நியாயம் தப்பு இல்லையா என்று கேட்டவுடனே, அடியே உங்களுக்கு என்ன திமிரடி, என்னுடைய காவலில் இருக்கக்கூடிய இந்த நந்தவனத்தில் வந்து இறங்கி திருட்டுத்தனமாக மலர்களை எல்லாம் களவாடி கொண்டு சென்றதில்லாமல் என்னை சோம்பேறி தின்ன தூங்கி என்று சொல்லுகிறீர்களே, எவ்வளவு திமிர் இருக்கு உங்களுக்கு. ஐயா வார்த்தையை கொஞ்சம் மறந்து பேசுங்க. கடல்ல குளிக்கும் போது எனக்கு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம்? சிவன் பார்வதிக்கு எத்தனை பிள்ளைங்க? சிவன் பார்வதிக்கு 2 பிள்ளைங்க. முருகர் விநாயகர். ஒரு தங்கச்சி பொண்ணு ஒன்று பொண்ணு ஒன்று. யாரு? விநாயகர் முருகர் ஒரு தங்கச்சி சொல்றாங்க. அவங்க அது எந்த கோயிலும் காட்டுறது கிடையாது. ஆமா ஏன்னா அந்த அம்மா வந்து கடல்ல ஒழுங்கு போறாங்க, கோச்சிட்டு போறாங்க. கடல்ல ஒழுங்கு கோச்சிட்டு போறாங்க. எதுக்கு? விநாயகர் தங்கச்சி கடல்ல கோச்சிட்டு போறாங்க. எல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் பிடிச்சி ஏன்மா கடல்ல ஒழுங்கு கேட்க போறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, எங்க அப்பா சிவபெருமான், அவருக்கு மாசம் மாதம் பிரதோஷம் கொண்டாடுறாங்க. பிரதோஷத்துல சிவபெருமான். எங்க அம்மாவுக்கு பௌர்ணமி அம்மாவுக்கு கொண்டாடுறாங்க மாசம் மாசம். எங்க அண்ணனுக்கு விநாயகருக்கு சங்கர சதுர்த்தி அது கொண்டாடுறாங்க. விநாயகர் சதுர்த்தி. எங்க அண்ணன் முருகருக்கு கிருத்திகை கொண்டாடுறாங்க. எனக்குன்னு எதுவும் செய்ய மாட்டாங்க. அதான் ஆத்திர படம் கடலை கூட பிறந்து வருவாங்க. அப்ப எல்லாம் மகளும் பிடிக்காது. நான் கேட்கறேம்மா ரொம்ப ஆசைப்பட்டு கையை தட்டி விட்டு கடலை கூட போறாங்க. அப்ப விநாயகர் ஓடியாரு, அம்மா தங்கச்சி போவாத கணபதி பாப்பா போறியா, கணபதி பாப்பா போறியான்றாங்க. எல்லாம் கணபதி பாப்பா தானே அவங்க.
அப்ப கணபதி பாப்பா இல்லையா? கணபதி பாப்பா அப்ப விநாயகர் கடல்ல விடுறாங்கல்ல, இப்ப எல்லாம் கத்தவங்க பாரு. இல்ல கணபதி பாப்பா போறியா, கணபதி பாப்பா போறியா? அது வந்து வட இந்தியாவுல என்ன செய்வாங்கன்னா, இந்தி தானே அங்க. ஆமா. கணபதி பாபா மோரியா அப்படின்வாங்க. கணபதி பாபா மோரியா. ஆமா, பாபா பாபானா கடவுளே அப்படின்ற மாதிரி. கணபதி பாபா மோரியானா எங்களை ஆசீர்வதி, கணபதியே எங்களை ஆசீர்வதி. கன்னிமார் குளிக்கணும் சொன்னல, அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அது சொல்றேன், கணபதி பாப்பா போறியா, கணபதி பாப்பா, கணபதிக்கு பாப்பா இருக்கிறாங்க, அதனால கோச்சிங் போறான்னு நான் நினைச்சுக்கிறேன். தான் இது வெள்ளைக்கு போய் சொல்றீங்க போறேன். கணபதி பாப்பா போறியா என்னடா இது? நான் கதை சொல்றேன் கிருஷ்ணிக்கிறீங்க இந்த கதையே சொல்லிங்களா? 2 பேரும் எடுத்து போயிட்டா போட்டியா? மென்டல் ஹாஸ்பிட்டலுக்காக ஊசி போட்டுட்டேன். நான் கதை சொல்றது தானே சின்ன வாங்குறாங்க போதா. ஒரு கதை வேற சொல்லி இருக்கிறவங்க போய் கொடுத்தாங்க. அப்படியாக அந்த இடத்திலே இளையக்கண்ணியினுடைய ஆடையை ஒளித்து வைத்துக் கொண்டார். இந்த கன்னிகளும் கேட்கிறார்கள். கேட்டவுடனே இவர் இந்த மீசரமா பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுங்க. நாங்க யார் தெரியுமா? தேவலோக கன்னிகள். ஆமா, அந்த பார்வதா தேவிக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்கள் நாங்கள். பணிவிடை செய்யறவங்க. ஆகையினாலே வார்த்தையை அளந்து பேசும் என்று சொல்லும் போது இவர் சொல்றாரு, அடியே கன்னிகளே, நான் யார் தெரியுமா? என்னுடைய தகப்பனார் பரமசிவன், என்னுடைய தாயார் பார்வதா தேவி, அவர்களுக்கு பிறந்த பிள்ளை நான். என்னிடமே உங்களுடைய பிள்ளையாச்சு என்று சொல்லிவிட்டு இதோ வண்டி விட்டேன் அடி என்று அது ஓட்டம் பேருநாடையா ஓடி வர கப்பல் கொண்டு கையெடுத்தார். அவர் வீசி நல்ல எரிந்து விட்டார். அது எரிந்து விட்டார். ஓங்கி அடித்தார் உத்தமரும் அக்கரம். ஓங்கி அடித்தாரா தயவர்கள் அக்கணமே அது அக்கணம். இப்படியாக அங்கு இருக்கக்கூடிய ஒரு கொம்பை ஒடித்துக் கொண்டு விடுவேனடா உங்களை என்று அந்த 6 கன்னிகளையும் அடியோதனமாக அடிக்கிறார். 6 பேரை அடிக்கிறார். அடித்த உடனே இந்த தேவலோக கன்னிகளால் கூட அந்த அடியை தாங்க முடியல. ஆமா, மறிக்கவும் முடியல. ஏன்னா இவர் யாரு? சாதாரண பிள்ளையாது. ஆமா, பெண் பிள்ளைங்க. அது இவங்க தேவ கன்னிகளாக இருந்தாலும் சரி, இவர் அந்த சிவபெருமானும் பார்வதியா தேவியும் ஈன்றெடுத்த பிள்ளையாயிற்று. அந்த இவர் அடிக்கக்கூடிய அந்த அடியை யாராலும் மறிக்க முடியவில்லை. அந்த அடியை தாங்கவும் முடியவில்லை. அடிகளை வாங்கிக் கொண்டு குய்யோ முய்யோ என்று கதறி கொண்டு நேராக சிவலோகம் செல்கிறார்களா. பரமசிவனே அபயம் அபயம் என்று 6 கன்னிகளும் அபய குரல் எழுப்புகிறார்கள். இதை பார்த்தார் பரமசிவன். என்ன கன்னிகளே, என்ன ஆயிற்று? எதற்காக இது போன்று பதட்டமாக ஓடி வருகிறீர்கள்? விஷயத்தை கேட்கும் போது அப்பதான் சொல்றாங்க, சுவாமி, இது போன்று யாரோ உங்களுடைய மகன் என்று சொல்லிக் கொண்டு ஒருவன் இருக்கிறார். நந்தவனத்தில் பூக்களை சேகரிப்பதற்காக சென்றோம். ஆனால் அந்த இடத்திலே சிவபெருமானிடம் சென்று முறையிடுகிறார்கள். அந்த 6 கன்னிகளும், சுவாமி, இது போன்ற இளையக்கண்ணி அங்க இடத்துல மாட்டினார். அவருடைய ஆடையை எடுத்து அவன் அந்த பாடகனாகப்பட்டவன் ஒழித்து வைத்துக் கொண்டிருக்கிறான். நாங்கள் கேட்க சென்றதற்கு ஒரு கொம்பை ஒடித்து அடியோதனமாக அடித்தான். எங்களால் எதுவுமே செய்ய இயலவில்லை. அவனை எதுவுமே செய்ய முடியல. ஆமா என்று சொல்லிவிட்டதுதான் தாமதம். என்னாகுதான்? அது கோபம் அல்ல
போறாரு நம்ம பிள்ளை ஏதாவது செய்வாரு என்று இவனும் பின்னே ஓடிக்கொண்டு வருகிறார். இவள் வருவதற்குள்ளாக அந்த இடத்துல சிவபெருமான் போய் இறங்கிவிட்டார், நந்தவனத்தில் இறங்கிட்டார். ஆனால் இந்த இடத்துல காத்தவன் என்ன செய்யறாரு? தண்ணிக்குள்ள இளைய கண்ணி. ஆமா, அப்ப காட்டுறாங்க உள்ள இறங்குறாரு. வகையா மாட்டினாங்க. ஆமா, கிட்ட அந்த எட்டி பிடிப்பதற்காக கிட்டே நெருங்குகிறார். யாரு? காத்தன். அந்த தோல் பட்டு பிடித்து நெருங்குறாரு. அவன் நம்ம போயினே இருக்கிறான். போறா. அந்த இளைய கண்ணி எச்சரிக்கிறார், இதுதான் உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை. உங்களுடைய ஒரு சுண்டு விரலாகப்பட்டது என் மீது பட்டால் இதே இடத்திலே நான் ஜலசமாதி ஆகி விடுவேன் எச்சரிக்கிறார். ஆனால் அதையும் எதையும் கேட்கல. சுடுக்கான பிள்ளையாச்சு, இளம் கன்று பயமறியாது. ஆமா, 50 வயசு சின்ன புள்ள. அப்படி அந்த ஏன் குறைகிற கம்மியா சொல்லிட்டேன், 52 வயசு. அப்படி அந்த இடத்திலே இவள் என்ன எச்சரித்தாலும் அதையெல்லாம் காதல் வாங்குற மாதிரி இல்ல. ஆமா, இவளை அடிக்கணும். ஆமா, கிட்டே நெருங்கும் போது ஈஸ்வரா என்று சொல்லிக் கொண்டு அதே இடத்திலே ஜலசமாதி ஆனாலும் அந்த இளைய கண்ணியாகப்பட்டவர் ஈஸ்வரர் சிவபெருமான். ஈஸ்வரன் ஈஸ்வரன்னா ஒண்ணுதான், அந்த பட்டம் தான் இவங்க 2 பேரும் கொடுத்தது. ஆமா, சனீஸ்வரனுக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு நியாயவான், எந்த ஒரு தவறாக இருந்தாலும் நேர்மையா படி அளப்பாராம். அதுதான் கிரகங்கள் அவர் பார்த்தாலே எல்லாரும் மயக்குவாங்க. அப்படிப்பட்ட சனி பகவானுக்கு சனீஸ்வரன் என்ற பட்டத்தை கொடுத்தாங்க. அப்படியாக அதே போல ஈஸ்வரா என்று சொல்லிக் கொண்டு அந்த ஜலத்திலே சமாதியானார். யாரு? இளைய கண்ணி. இதை பார்த்தார் அந்த சிவபெருமான். ஆமா, இதை நேரில் அவர் பார்ப்பதற்கும் அவள் அந்த இடத்திலே ஜலசமாதி ஆவதற்கும் சரியாக ஒரே கணத்திலே இரண்டும் நேர்ந்தது. ஆமா, அது அவ்வாறு கண்கள் எல்லாம் அந்த காலத்துல அரசர்கள்லாம் ஒரு துரோகம் செய்தவர்கள், ராஜ துரோகிகள்லாம் ஒரு கடுமையான தண்டனை கொடுப்பாங்க. ஆமா, அந்த தேங்காய் உரிக்கிறாங்க பாரு. நட்டு வச்சுக்கிற இழுப்பானில தேங்காய் வச்சு உரிப்பாங்க. ஆமா, அது வேற, அது இப்ப லேட்டஸ்டா இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? வெறும் இழுப்பானி தலைக்கு இப்ப நட்டு வச்ச மாதிரி இருக்கும். அது போன்ற கழுமரம் இருக்கும், அது நேரா ஒருத்தர் போய் அப்படியே உட்கார வச்சிருவாங்க. ஆமா, பின்னாடி வழியா வந்து வாய் வழியா வந்து நிக்கும் அந்த கூடான இழுப்பானி. அதுதான் கழுமரம், கழுவேற்றுதல் என்று சொல்வார். ஆமா, 1000 சமணர்களை கழுவேற்றினார்கள் சோழர் காலத்துல. திருஞான சம்பந்தர் இந்த இடத்துல வந்து சமணர்கள் வந்தார்கள் தமிழகத்திலே. அவர்களை 1000 சமணர்களை கழுவில் ஏற்றினார். அப்படிப்பட்ட அந்த கழுமரத்தில் ஏற வேண்டுமானால் 7 பிறவிகள் எடுத்து, இப்ப எடுத்திருக்காருல, அந்த பிறவி இல்லாம மீண்டும் 7 பிறவிகள் எடுத்து 7வது பிறவிலே நீ ஏற வேண்டுமானால் கழுமரம் என்று சபித்து விட்டார். இங்கு பக்கத்தை பார்வதி தேவி ஓடி வந்தாளே, அவள் பார்த்தாள், அடரா அந்த பிள்ளைக்கு இது போன்ற சாபம் கொடுத்து விட்டீர்களே சுவாமி, கொஞ்சமாவது நீங்கள் யோசிக்க கூடாதா? என்னவாயிற்று ஏதாயிற்று என்று நீங்கள் விசாரிப்பதற்குள்ளாக இது போன்ற கடுமையான சாபம் கொடுப்பது நியாயமா? ஆமா,
அந்த இடத்திலே அம்மா என்ன செய்யறா, பிள்ளைக்கு இது போல சாபம் கொடுத்துறா, அவன் மனசு தாங்குமா? ஆமாங்க. கண்மணி கவலை வேண்டாம். கவலை வேண்டாம். ஆமா, நான் இருக்கிறேன். வேகா சுடலையிலே சாகாதிருப்பாயடா கண்மணி. மரக்கழிவிலே இருந்தாலும் மாண்டு மடிய மாட்டாய், தொடுக்கழிவிலே இறந்தாலும் துவண்டுரைக்கு சாக மாட்டாய் என்று அந்த நேரத்திலே அந்த சாபத்திற்கு இணையாக வரத்தை கொடுத்தாரா. இதை பார்த்தவுடனே பின்னர் ரெண்டு கோபம் வந்து போச்சு. யாருக்கு? சிவபெருமானுக்கு. ஆமா, அவனுக்கு சாபம் கொடுக்குறேன், நீ மாட்டு சாபம் கொடுக்குறிய, மாற்று வரம் கொடுக்குறிய. இன்னும் ரெண்டு கோபம் வந்துருச்சு. கோபம் இந்தவுடன் நீ பேயாய் பிசாசாய் அழகையாய் இருச்சியாய் போக கடவுது என்று சபித்தார். யாருக்கு? பார்வதாதேவி. ஏன்னா இவர் கொடுத்த சாபத்துக்கு இணையாக மாற்று வரத்தை கொடுத்த உடனே சிவபெருமானுக்கு மேலும் கோபம் அதிகரித்து பிடியடி நீ சாபம் என்று கோபம் ரொம்ப அதிகமா வந்துச்சு. ஆமா, அதுதான் அவுத்து போட்டார். கோபம் வந்துடலாம் அவருக்கு. கோபம் வந்துச்சு, கோபம் தான் வந்து போட்டாங்க. கோபம் வந்து அவருக்கு ஆத்திரம் வருதுன்னா சரி ஏன்னு தெரியல அவருக்கு. அதான் சாபம் கொடுத்துட்டாரு. அம்மாவுக்கு சாபம். பேயாய் இருச்சியாய் அழகையாய் போக கடவுது என்று சபித்து விட்டாராம். ரெண்டு பேருக்கு சாபம் வாங்கியாச்சு. நம்ம மட்டும் முட்டாயா, லேடிஸ் தான் ஜூஸாம். நீ அதைத்தான் பாத்துட்டீங்க. நம்ம மட்டும் முட்டாயா, லேடிஸ் தான் வந்து ஜூஸ் அவங்களுக்கு. அவங்கள ஆமிப்பதில் பாடினாங்க. என்ன வாங்கி முடியா, எதுக்கு அடையிற ஆபி பார்த்தது எல்லாரும் நம்மளும் வரலையே 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 பார்த்தாங்க. அப்படி அந்த சாபத்தை இருவரும் சாபத்தை வாங்கிட்டார்கள். என்னடா என்ன நடந்தது ஏது நடந்தது என்று யுகிப்பதற்குள்ளாக இது போன்ற கடுமையான மிகப்பெரிய சாபத்தை இருவரும் பெற்று விட்டோமே. அந்த சீத சாபம் கொடுத்தாரு. ஆமா, அதை மாதிரி நம்ம மாத்த வர கொடுத்தாங்க. ஒண்ணு என்னவோ சாபம் கொடுத்தாரு. ஒரு சாபம். ஆமா, என்ன செய்வது? அந்த இருவருக்கும் சாபம் கொடுத்து விட்டு இவர் மறைஞ்சிட்டாரு பெருமாள். இதை பார்த்துட்டு அந்த காத்தவராய சுவாமி காத்தவன் பார்க்கிறார், பார்வதாதேவி முகத்தை பார்க்கிறார், பார்வதாதேவி காத்தவன் ஒரு முகத்தை பார்க்கிறார். இவரும் மாற்றி மாற்றி அந்த முகத்தை பார்த்துட்டு என்ன செய்யறான், இருவரும் மாத்தி மாத்தி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிறாங்க. ஒன்னால நான் கேட்டேன், என்ன நீ கேட்ட என்பது போல பார்த்து கொண்டு காத்தவன் என்ன செய்யறாரா, காத்தவன் சுவாமி தேம்பி தேம்பி அழுகிறாரா. எப்படி வரா, அவர் தேம்பி அழுதாரா, காத்தவனும் தேம்பி அழுதாரா, காத்தவனும் என்ன செய்ய போறோம் என்று என்ன கொண்டாரா, என்ன செய்ய போறோம் என்று என்ன கொண்டாரா, ஏது செய்ய போறோம் என்று ஏங்கி மனும் தான் அறிந்தார். தேம்பி அழுதாரா, காத்தவனும் அக்கணமே, தேம்பி அழுதாரா, காத்தவனும் அக்கணமே. இப்படியாக தேம்பி தேம்பி அழுகிறாரா. தன்னுடைய தாயினுடைய முகத்தை பார்த்துக் கொண்டு அந்த நேரத்திலே பார்வதா தேவியாகப்பட்டவர் கண்மணி கலங்க வேண்டாம். அந்த நேரத்திலே தேம்பி அழுகிறார். பார்வதா தேவி தன்னுடைய பிள்ளையோட முகத்தை பார்க்கிறார். பார்த்துட்டு என்ன செய்யணும், அழுகுது, அதுக்கு ஆறுதல் சொல்லல. பார்வதா தேவியாகப்பட்டவர் என்ன செய்யறாராம், தாயார் இருக்கையிலே தாயார் இருக்கையிலே தவறொன்று நேராரடா, மாதா இருக்கையிலே மயங்காதே கண்மணி. தாயார் இருக்கையிலே தாயார் இருக்கையிலே தவறொன்று நேராரடா, மாதா இருக்கையிலே மயங்காதே கண்மணி.
தாயாரிருக்கையிலே தவறொன்று நேராதடா மாதாயிருக்கையிலே மயங்காதே கண்மணியே. இப்படியாக அந்த நேரத்திலே தன்னுடைய பிள்ளைக்கு தாயார் இருக்கும்போது தவறொன்று நேராதடா, நான் உனக்கு பக்கபலமாக இருக்கிறேன், உன்னுடைய மாதா இருக்கும் போது மனக்கவலை வேண்டாம், மயங்க வேண்டாம் என்று அந்த நேரத்திலே ஆறுதல் சொல்கிறார். அது மட்டுமில்லாமல் நீ தந்தையிட்ட சாபத்தின் பிரகாரம் 7 பிறவிகளை எடுத்தாக வேண்டும். ஆமா, ஒவ்வொரு பிறவி எடுத்துட்டு உனக்கு வயசாகி செத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பிறவி எடுத்து வயசாகி செத்து அப்படி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு ஒவ்வொரு பிறவி எடுக்கும் போதும் உனக்கு பூர்வாக்கியானம் தெரியக்கூடிய அந்த வரத்தினை தந்துடும். பூர்வாக்கியானம் தெரியுமா? பூர்வாக்கியானம் தெளிவதற்கான வரத்தை தருகிறேன். என்னன்னா, ஒரு பிறவி எடுத்துட்டு நான் முன்னாடி சொன்னது மாதிரி வயசாகி சாவ தேவை, சத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பிறவி எடுக்க தேவை. உனக்கு நீ பிறவி எடுத்த கணமே உனக்கு ஒரு சில நாளிலோ அல்லது ஒரு சில தருணத்திலோ ஒரு சில நேரத்திலோ உனக்கு உன்னுடைய பூர்வ ஜனம் ஞாபகமாகப்பட்டது ஏற்படும். ஆமா, அவனே பரவாயில்ல. நான் அப்பப்ப எவ்வளவு பிறவி எடுக்கணுமா, எவ்வளவு மாறி முடியலமா பிறவி எடுத்து அப்படியாக ஒரு பிறப்பை எடுத்தவுடனே உனக்கு பூர்வாக்கியானம் தெளிந்த பிற்பாடு நீ அந்த பிறவியை அந்த கனவை முடித்துக் கொள்ளலாம். ஆமா, அப்படிப்பட்ட வரத்தை உனக்கு தந்தோம். அதோடு மட்டுமில்லாமல் நீ நினைத்த நேரத்தில் நினைத்த உருவை எடுக்கக்கூடிய வரத்தினையும் தந்தோம். அதோடு எவனுடைய பூதகணங்கள் நம்மளுடைய பூதகணங்கள் நீ உடனே அனைத்த கணத்திலே வரக்கூடிய அந்த வரத்தினை தந்தோம் என்று அம்பாளாகப்பட்டவள் அந்த காத்தவனுக்கு அளிக்கிறார். நீ 7 பிறவிகள் எடுக்கும் வரையாக ஆலக்கம்பா நதிக்கரையிலே நான் காமாட்சியாக தவம் ஏற்றுக் கொண்டிருப்பேன். ஆமா, நீ ஒவ்வொரு பிறவி எடுத்து 7 பிறவிகளை எடுத்து முடித்த பிற்பாடு என்னை நாடிக்கொண்டு நீ வரலாமடா, என்னை தேடிக்கொண்டு வரலாம் என்று அந்த நேரத்திலே அவனுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து விட்டு அவனுக்கு வேண்டிய அறிவுரைகளை எல்லாம் சொல்லிவிட்டு அம்பாளாகப்பட்டவள் வீரக்கரங்காவேரி வெற்றிப்புகழ் ஓமத்தூர் ஆலக்கம்பா நதிக்கரையிலே ஒரு ஆலமரத்தின் அடியிலே அம்பாள் அந்த இடத்திலே காமாட்சியாக தவம் ஏற்றுகிறார்கள். பிள்ளை 7 பிறவிகள் எடுக்கணும். 7வது பிறவியிலே கடுமரம் ஏறும் வரை அம்பாள் துணையாக இருந்து அந்த பிள்ளைக்கு வேண்டிய அனைத்து விதமான உதவிகளையும் செய்யணும். ஆமா, அதற்காக வேண்டி காமாட்சியாக அம்பாளாகப்பட்டவள் தவம் ஏற்றி கொண்டிருந்தார். ஹரஹர சிவ 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 ஹரஹர ஹரஹர சிவ சிவ சிவாய ஹரஹர சிவ 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 ஹரஹர சிவ சிவ ஹரஹர சிவாய அருணாச்சல சிவ
சொன்னோம்ல, யாரு? காத்தவராய சுவாமி. ஆமா, 7 பிறவி எடுக்கணும். அதற்காக வேண்டி என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் என்று யோசனைகளை ஆழ்கிறார். ஆமா, அந்த நேரத்திலே பார்த்து வடக்கு திசையாக முதலில் செல்வோம். வடக்கு திசையா? ஆமா, வடக்கு திசையாக சென்று அங்கு சென்று நாம் என்ன பிறவி எடுக்கலாம் என்று பிறகு தீர்மானிக்கலாம் என்று சொல்லிவிட்டு வடக்கு திசையாக செல்கிறார். அங்கு சென்றால் ஒரு அக்ரகாரம். ஆமா, அக்ர பிராமணர்கள்லாம் குடியிருக்கக்கூடிய பகுதி. அதிலிருந்து அந்த ஊரின் ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு பிள்ளையார் கோயில், ஒரு அரசமத்த அடியில ஒரு விநாயகர் பெருமான் அங்க இருக்கிறார். அந்த இடத்துல போய் விநாயகர் பெருமானை முதலே வணங்குறார். ஏன்னா அந்த 7 பிறவிகளும் நல்லபடியா எடுத்து ஆமா அந்த சாபத்தில் இருந்து நாம் விடுபடணும். ஆமா, தன்னுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய அந்த விநாயகர் பெருமானை அங்கு அந்த பிள்ளையார் கோயிலை சென்று அந்த இடத்துல தன்னுடைய பொருளா சொல்ற, அண்ணா என்னுடைய நிலைய பாத்தியா, என்னுடைய விதியை பாத்தியா? ஆமா, தந்தையை பார்த்த 2வது தருணத்திலே 2வது பார்வையிலே எனக்கு இது போன்ற மிகப்பெரிய சாபம் ஏற்பட்டு விட்டது. என்னுடைய விதையை நான் என்னவென்று சொல்வது? ஆமா, இப்படிப்பட்ட விதியை எனக்கு எழுதி வைத்தார்கள், யாரை நொந்து கொள்வது என்று சொல்லிவிட்டு பெருமானை வணங்குகிறாரா? அது எப்படி வணங்குகிறாராம்? சருணம் 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 ஆணை முகவனே சருணம் ஆகு பாகனா கரகரா. சருணம் 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 ஆணை முகவனே சருணம் ஆகு பாகனா கரகரா. ஆனவர்க்கே நாவதிதா கோதராலம் போதரா. ஆனவர்க்கே நாவதிதா கோதராலம் போதரா. அவட கொம்பனை தாடி பெரு ஜாடி வாகுனா கரகரா. அவட கொம்பனை தாடி பெரு ஜாடி வாகுனா கரகரா. குவடம் தண்ணிலே பவனி வந்திடும் சுகமை வந்தவனே ஹரஹரா. குவடம் தண்ணிலே பவனி வந்திடும் சுகமை வந்தவனே ஹரஹரா. ஓம் நம சிவாய என்று உரைத்த பொங்காதா ஹரஹரா. ஓம் நம சிவாய என்று உரைத்த பொங்காதா ஹரஹரா. மணி புகழ் பெற்றபடி அது ரத்தின சிங்காரா ஹரஹரா. ஹர நம சிவாய என்று உரைத்த பொங்காதா ஹரஹரா. நம சிவாய என்று உரைத்த பொங்காதா ஹரஹரா. திரகணிக்கு தட்சிதமாகவே அச்சனமாக வந்தாய் ஹரஹரா. இப்படியாக அந்த விநாயக பெருமானை வணங்கியாகிவிட்டது. விநாயகர் தான் கும்புறான்னு சொன்னேன். விஜய கணபதி. விஜய கணபதி. அப்படியாக விநாயக பெருமானை தன்னுடைய அண்ணனாக விளங்கக்கூடிய விநாயக பெருமானை வணங்கிவிட்டார். ஆமா, இப்போது முதல் பிறவி எடுக்க வேண்டுமே, என்ன செய்வது, என்ன பிறவி எடுப்பது? ஆமா என்று யோசித்து பார்க்கிறார். அது சிந்தனைகள் செய்தாரா அந்த சிறப்பான அந்த நாயகனோ. ஆலோசனை அங்கே செய்தாரா அழகான அந்த நாயகனோ.
எலுமிச்சம் கனியாக அவதாரம் செய்வோம். முதலில் ஆமா எலுமிச்சை பழமாக. ஆமா. அந்த நேரத்திலே பார்த்து அங்கு இருக்கக்கூடிய ஒரு பிராமண பெண்ணாகப்பட்டவர் ஆமா செப்பு குடத்தை எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய குளத்திலே நீர் எடுப்பதற்காக வருகிறார். ஆமா எப்படி வரலாம்? அன்னம் போல நடை நடந்து அங்கு அழகியவள் அங்கு மெல்ல மெல்ல அடி எடுத்தார் மெல்லிடையால் அங்கு மாறாளா மெல்ல மெல்ல அடி எடுத்து மெல்லிடையால் அங்கு மாறாளா. இப்படியாக அழகா நடப்பாங்க. அவங்க ஐரோடு மட்டும்தான். நம்மகிட்ட முத்து முத்து மட்டும் நடப்பாங்க. ஐரோடமா அவ்வளவு பொறுமையா இந்த சால் போட்டுக்கணும். அவ்வளவு அருமையா நடப்பாங்க. ஆமா ஒரு கன்னி பெண் தான் அவள். அதெல்லாம் நீதான் நதி கவனிப்ப. ஆமா ஒரு கன்னி பெண்ணாகப்பட்டவள் பிராமண கன்னி பெண்ணாகப்பட்டவள் செப்பு குடத்தை எடுத்துக்கொண்டு அங்கு இருக்கக்கூடிய விநாயகர் பிள்ளையார் கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய குளத்திலே நீர் எடுப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்த உடனே என்ன செய்யறார்? இவள் அந்த படித்துறையில் இருந்து ஒரு 10 படிக்கட்டில் இறங்கி நீரை எடுத்துக் கொண்டிருக்கிறார். நீர் எடுக்கிறாங்க. ஆமா இதுதான் சரியான தருணம் என்று கருதி என்ன செய்யறா? பாவென்று அழைத்த உடன் வருகிறோம் ஆறு வேணும். பாவென்று அழைத்த உடன் வருகிறோம் ஆறு வேணும். கும்மிய அழைத்த உடன் உடது பார் மாறு வேணும். அந்த மாறு வேணும். எலுமிச்சம் கனியாக ஏகாந்த வடிவெடுத்தார். ராஜகனி வடிவெடுத்தார். ராத்தவரும் அக்கணமே அது அக்கணமே. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு ராஜக்கனியாக வடிவெடுத்தார். ஆமா எலுமிச்சை பழம்னா சாதாரண எலுமிச்சை பழம் கிடையாது. காத்தவராய சுவாமியே ஒரு ராஜக்கனியாக எலுமிச்சை பழமாக வடிவெடுக்கிறார்னா பார்த்த உடனே அதை உண்ணக்கூடிய ஆசை ஏற்படுத்தக்கூடிய பலவரணம் இதுதான். நம்மளும் நிறைய பேர் சாமி ஆடிட்டு போவோம். ஒரு பழத்தை மட்டும் அப்படியே அவங்க நினைச்சு அப்படியே பாடி வச்சுக்குவான். இவங்க தான் வந்து ஆளும் நினைச்சா வச்சுக்கா டக்குன்னு கஷ்டம் வந்து ஆடும். அம்மா கஷ்டம் ஓடியான்னு வந்து ஆடும். யாரு? ஆமா யாரு? நம்ம வாழணும் விடல சேனாண்ட விடமா அப்படியே பழத்தை அப்படியே மூஞ்சில காட்டு அப்படியே பாக்கி வச்சு ஓடியா அம்மா துரியன போதும் ஒண்ணு போடுறா போடுறா ஆண்டம் போடுறா ஆண்டம் போட்டு டக்குன்னு ஆடும் வந்து. அப்படிப்பட்ட ஒரு பார்த்த உடனே கண்களை பறிக்கக்கூடிய அழகான ஒரு ராஜக்கனியாக எலுமிச்சம் கனியாக அவதாரம் செய்தார். மாறுவிடம். ஆமா மாறுவிடம் அது முதல் பிறவி. அது முதல் பிரிவு வச்சு ஆமா அதான் ஐநூறுல ஒரு மாமா கேக்குறாரு என்ன மாமி ஆத்துல என்ன குழம்பு? ஆத்துல கருவாட்டு குழம்பு வச்சு கொடுத்த மாமாவுக்கு சொல்லி நிற்கிறாரு. ஆமா ஆத்துல மாமா கருவாட்டு குழம்பு வச்சு கொடுத்த மாமா சொல்லி நிற்கிறாரு. அந்த கத்திரிக்காய் போட்டு சாப்பிடுவோம் ஒரு ஒத்துக்குவாரு குடிக்கிறாரு அவரு. அப்படிப்பட்ட அந்த எலுமிச்சம் கனியாக அவதாரம் செய்து என்ன செய்ய அந்த முதல் படிக்கட்டில் இருந்து ஒவ்வொரு படிக்கட்டாக அதிலிருந்து தாவி தாவி விழுந்து நேராக அந்த குடத்திலே நீர் எடுத்துக் கொண்டிருக்கிறாரு. அந்த குடத்தில் வந்து விழுந்தாராம். ஆமா அந்த குடத்தில் விழுந்த உடனே அந்த பெண்ணாகப்பட்டவன் பார்க்கிறார். என்ன இது? எங்கிருந்து வந்தது இந்த பழம்? பார்ப்பதற்கே அற்புதமாக இருக்கிறேன். ஆமா பார்த்த உடனே உண்ணக்கூடிய ஆவலை தூண்டுகிறது என்று சொல்லிவிட்டு அதே இடத்திலே அந்த நீர்நிலையில் நின்று கொண்டே அந்த பழத்தை உரித்து அந்த எலுமிச்சம் கனியை புசித்து விட்டார். அப்படியே சாப்பிட்டார். அந்த புசித்த உடனே என்ன ஆகுது? ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறிக்கொண்டு நீர் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறுகிறார். ஆமா அது ஒன்றா நல்ல படிக்கட்டில் ஒரு மாதகமானா ஒன்றாம் நல்ல படிக்கட்டில்
மனிதர்களுக்கு தான் 10 மாசம் கால அவகாசம். நான் 12 மாதத்துக்கு போகணும். 12 மாசமா? சொன்னாங்க. அப்படி ஒவ்வொரு படிக்கட்டு ஏறும்போதும் ஒவ்வொரு மாதம் கர்ப்பமாக ஆனால் அந்த பிராமண பெண்ணாகப்பட்டவர் 10வது படிக்கட்டு ஏறும்போது அங்கு அந்த நேரத்திலே ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தையை ஈன்றெடுத்தாள். படிக்கட்டு ஏறும் போதே ஆமா, 10வது படிக்கட்டிலே வைத்து நிறை மாத கர்ப்பிணியாகி அந்த காலத்துல சொன்னாங்க ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கும்போது குனிஞ்சு நிமிந்து பெருக்கணும், ஏந்த வைக்கணும், துணியை கட்டணும், அப்படி அந்த வேலை இந்த வேலை செஞ்சாதான் சுகபத்தமா ஆகுறாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. நல்லா ஏசி போட்டு இருந்தது, நல்லா வயது துண்டுது, கால் மேல கால் போட்டு நீட்டி டீ வைப்பாங்க, டீ வைப்பாங்க. அப்புறம் பிரசவம் வரும்போது ரொம்ப அவசரப்படுறது. ஆமா, நல்லா ஏசி போடும்போது கால் மேல கால் போட்டு நல்லா வயது துண்டுது. யார சொல்றீங்க? அப்படி அந்த 10வது படிக்கட்டில் நிறைமாத கர்ப்பிணியாகி அந்த கணத்திலேயே ஒரு குழந்தையை ஈன்றெடுத்தார். ஆமா, தங்கத்தை உருக்கி தரையிலே கொட்டியது போல, பொன்னை உருக்கி பூமியிலே கொட்டியது போல, அப்படிப்பட்ட அழகாம் அந்த பாலகன். அதை குவா குவா இதெல்லாம் குழந்தை இவனுக்கு அதிர்ச்சி ஆகிவிட்டது. என்னடா அது, இப்பதான் அந்த நீர்நிலையில நின்று கொண்டு அந்த எலுமிச்சம் கனியை சாட்டோம். அம்மா வீட்டுல இருக்கும்போது பிரசவத்துக்கு போற அந்த தண்டவளம் தாண்டவனே பிறந்துச்சான். ரயில்வே கேட்ல பிறந்துச்சான். ஆமா, தண்டவளம் ஏறினா அங்கே பிறந்துச்சான். ஆமா, அது பார்த்தா தண்டவளம் பாப்பின்னு பேரு. தண்டவள பாப்பி. அவர் கொண்ட இது போகுது. அந்த குழந்தையை அந்த சாப்பிட்டு அந்த குழந்தையை ஈன்றெடுத்த உடனே இவளுக்கு பேரதிர்ச்சி ஆகிவிட்டது. அதை பார்த்து இவளுக்கு பேரதிர்ச்சி தாழ முடியவில்லை. அப்படியே உறைந்து போல் நின்று விட்டார். அதிர்ச்சிதான். என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியவில்லையே, இது பேயோ பிசாசோ என்று தெரியவில்லையே. அந்த கனியை சாப்பிட்டது ஒரு குத்தமா? இப்படி 10வது படிக்கட்டிலே முழுமாத கர்ப்பிணியாகி திருமணம் ஆகாத எனக்கு இது போன்ற ஒரு குழந்தையை பார்த்து பெற்று எடுத்து நான் ஊர் பக்கம் போனா என்ன செய்வாங்க? ஆமா, நாவு படைத்தவர்கள் 4 விதமாக பேசுவார்கள். உதடு படைத்தவர்கள் உதாசீனப்படுத்தி பேசுவார்கள். என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்று அந்த நேரத்திலே குழம்பிக் கொண்டிருக்கும் போது என்னவென்று செய்வேனோ செய்வேனோ செய்வேனோ, எது நல்ல செய்வேனோ செய்வேனோ. என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்று அந்த நேரத்திலே ஒண்ணுமே புரியல. ஆமா, எங்க விட்டுட்டு போறது, வீட்டுல எடுத்து போறதா, விட்டுட்டு போறதா, ஒரு குழப்பமாகறா. ஆமா, காலமில்லா காலத்திலே கண்மணி நீ பிறந்ததினால் நான் என்னவென்று செய்வேனடா. உன்னை அழைத்துக் கொண்டு நான் என்னுடைய வீட்டுக்கு போக முடியுமா? என்னுடைய ஆத்துக்கு போக முடியுமா? என்னை பார்த்தா பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க? ஆமா, கண்டபடி என்னை பேச மாட்டார்களா என்று அந்த நேரத்திலே அதே இடத்திலே கதறி கதறி அழுதாளா.
பிள்ளையார் கோயில்ல போய் அந்த கோரைப்புல் மத்தியிலே அந்த குழந்தையை போட்டு விட்டு நேராக தன்னுடைய அகரகாரத்துக்கு சென்று விட்டார். அம்மா இவள் அந்த நேரத்திலே அவள் அவளுடைய ஆத்துக்கு போயிட்டான். வீட்டுக்கு போயிட்டான். சென்றாகி விட்டது. அந்த நேரத்திலே பார்த்து உடனடியாக அந்த நேரத்திலே சொல்லி பொறுக்குவதற்காக ஆமா கற்பூர சாம்பவத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணாகப்பட்டவள் அந்த பக்கமா வர அந்த பிள்ளையார் கோயில் இருக்குல்ல அந்த பக்கமாக சொல்லிதான் பொறுக்குவதற்காக வழக்கமா வர்றவதான் சாப்பாடு சேர்த்துக்கு அந்த வெறும் பொறுக்கிறதுக்காக அங்கு பொறுக்குவதற்காக வரும்போது இவர் பார்த்தார். அந்த கற்பூர சாம்பவத்தியை பார்த்தவுடனே தான் மீண்டும் தன்னுடைய குரலை வீறிட்டு அழுகிறாரா. ஆமா அழுதவுடனே எங்கேயோ குழந்தை சத்தம் கேட்குது. எங்க யாருக்கும் என்று அவள் தேடிக்கொண்டு வந்தால் அந்த பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்துல அந்த குழந்தைய கடந்து ஆமா பார்த்தவுடனே அடலாம் என்ன அற்புதமான குழந்தை இது. கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம் போல இருக்குது இந்த குழந்தைய பார்த்தா. ஆமா இங்க யாரு தனியா போட்டு எங்க போனா உங்க அம்மா எங்கடா என்று அந்த குழந்தை கிட்டே கேட்கிறான். எமோ எமோ என்று இருக்கக்கூடிய 4 திசைகளும் குரல் விட்டு பாக்குறான். ஆமா யாருமா அது என்று அந்த நேரத்திலே அழைத்து பார்க்கிறார். யாருமே வந்தப்பாடில்லை. அப்ப அந்த குழந்தைய பார்த்து கேட்கிறார், என்னடா கண்ணா என்னடா உங்க கதை, எங்கடா உங்க அம்மா உன்னை இப்படி போட்டு எங்கடா போனா என்று பார்த்தால் பொழுது சாயக்கூடிய நேரம் வந்து விட்டது. யாரும் வரல. எனக்கு குழந்தை இல்ல. எங்க வீட்டுக்கு பரியாடா குழந்தை இல்ல. எங்க வீட்டு பரியாடா. ஆமா உன்னை பார்த்தா ராஜகுமார மாதிரி இருக்கு. என் வீடு அந்த குடிசை தாண்டா, நீ வருவியா என்று சொல்லிக்கொண்டு அந்த குழந்தையை அப்படியே ஆற தடுவிக்கொண்டு வேகமாக தன்னுடைய குடிசைக்கு சென்று விட்டார். ஆமா அந்த குடிசைக்கு சென்று